ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. परमेश्वर के पवित्र नाम की महिमा हो। கடந்த நாட்களில் நமக்கு நல்ல வாக்குத்தத்தங்களை கர்த்தர் தந்து சபையை கர்த்தர் நடத்தி வருகிறார். और पिछले हफ्ते तक परमेश्वर हमें अच्छे से प्रतिज्ञा दे के हमें चला के आ रहा கடந்த है। நாட்களில் நமக்கு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் பகலில் மேகத்தினாலும் ராமுழுதும் அக்கினி வெளிச்சத்தினாலும் அவர்களை நடத்தி வந்தார். उसने दिनों को तो बादल के कंबे से और रात पर अग्नि के प्रकाश से द्वारा उनकी अगुवाई की। சங்கீதம் 14 வசனத்துக்குரிய வாக்குத்தத்தத்தின்படி தான் கர்த்தர் நமக்கு உதவி செய்து வருகிறார். 78 के 14 के वचन के और परमेश्वर हमें मदद करके आ रहा है। அந்த மேகத்திற்கு கீழ் இருக்கிற வரைக்கும் நமக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு இருக்கிறது. जो बादल के नीचे है परमेश्वर की बड़ी सी छिपावट है। அந்த மேகத்திற்கு கீழ் இருப்பது தான் கர்த்தர் தம்முடைய ஜனங்களை எங்கே இருக்க சொல்றாரோ கர்த்தர் சொல்லுகிற இடத்துல இருக்கிறதான் அந்த மேகத்தின் கீழ் இருப்பதற்குரிய வார்த்தை. जहाँ उन्होंने रुकने के लिए बोला है और वहाँ कहीं दो द्वारा इस वचन पे भी कहा है। இஸ்ரவேல் ஜனங்களை பற்றி என்னாகமம் 20 அதிகாரம் 16 வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா गिनती की पुस्तक के 20वें अध्याय के 14 वचन। ஒவ்வொரு இடமா கர்த்தர் அவங்களை நடத்திட்டு வந்தார். तो परमेश्वर इनको एक एक जगह पे चला के आया। என்னாகமம் 20:16 गिनती का 14 का और இதுல 20 का பாத்தீங்கன்னா 16। தேவன் அந்த ஜனங்களை பற்றி சொல்லப்பட்டிருக்குது. अब यहाँ पे कहा है கர்த்தரை நோக்கி நாங்கள் மன்றாடினோம், அவர் எங்களுக்கு செவி கொடுத்து ஒரு தூதனை அனுப்பி எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். இப்பொழுது நாங்கள் உமது எல்லைக்கு உட்பட்ட कादेशूरिले वंदिरुक्किरोम। 16 वचन। परंतु जब हमने यहोवा की दुहाई दी तब उसने हमारी सुनी और एक दूत को भेजकर हमें मिस्र से निकाल ले आया। इसलिए अब हम कादेश नगर पे है जो तेरी सीमा ही पर है। ஆண்டவருடைய வார்த்தை என்ன வந்திருக்கிறது? यहोवा का वचन क्या आया அவன் है? ஆண்டவரை கர்த்தரை நோக்கி என்ன ஜெபம் பண்றான் அந்த மோசே? अभी मूसा के साथ उन्होंने மோசே क्या கர்த்தரை நோக்கி என்ன ஜெபம் பண்றான்? मूसा तो यहोवा के साथ कैसे प्रार्थना किया? இப்பொழுது तो अभी அந்த वचनத்தின் கீழ் பகுதியை பாருங்க. अभी उस वचन के नीचे देखिए, अंडरलाइनिंग பண்ணி வைங்க, उसको रेखा खींचिए, நோட்ல குறிச்சு வைங்க. इसलिए आप नोट पे नोट 16 வசனத்தின் கீழ் பகுதியில் என்ன சொல்லி இருக்குது? 16 वचन के नीचे இப்பொழுது अभी நாங்கள் हम உமது எல்லைக்குட்பட்ட காதேசூரிலே வந்திருக்கிறோம். कादेश नगर पे है जो तेरी सीमा ही पर है। அவர் அந்த எல்லைக்குட்பட்ட இடம், तेरी सीमा ही पर है। அந்த தேவனுடைய எல்லைக்குள்ளே வாழ்வது, यहोवा की सीमा के अंदर जीवन बिताना, அதுதான் அந்த மேகத்திற்கு கீழாக, அதுதான் அந்த அக்கினி வெளிச்சத்துக்கு கீழாக நடத்தப்பட்டு கொண்டு வருகிற ஒரு அனுபவம். वही तो बादल के खंबे और रात पर अग्नि के प्रकाश के द्वारा चलाने की अनुभव है। அந்த எல்லைக்குள்ளே இருக்கணும். हम उस सीमा के अंदर रहना है। उसका मतलब உமது எல்லைக்குள்ளே, तेरी सीमा पर। அப்படியானால் உமக்குள்ளே, उसका मतलब तेरी உமது अंदर। என்று சொல்வது தேவன். तेरा मतलब यहोवा। இவர்கள் ஒவ்வொரு இடமாக பிரயாணம் பண்ணாங்க. वो एक एक जगह यात्रा किया है। நாங்கள் ஒவ்வொரு பிரயாணங்களிலும் பல கஷ்டங்கள், நெருக்கங்கள், வாக்குவாதங்கள் எல்லாம் வந்து கொண்டே இருக்குது. तो एक एक जगह पे एक बड़ी सी कष्ट और वाद विवाद பல सारे कुछ आया। பிரச்சனைகள் அவர்களை சந்திச்சிட்டு வர்றாங்க. बहुत से तकलीफें उन्होंने सह के आया தண்ணி था। இல்லாத பிரச்சனை, पानी नहीं आया, சாப்பாடு அவர்களுக்கு அற்பமா நினைக்கிறாங்க. अभी खाना उसने अपमान सोचे है, எப்ப போவோம், कब जाएंगे, எப்ப நன்மை கிடைக்கும், कब भलाई मिलेगा। புறப்பட்டு போன உடனே கிடைச்சிரும்னு பார்த்தோம். कैसे हम सोचा है कि मिलने वहां पे जाने से மோசே मिल இந்த जाएगा। அடிமைத்தனத்தை விட்டு வெளியே வந்த உடனே நேரா கானானுக்குள்ள போக போறோம். मूसा ये गुलामी से बाहर आने के सीधा हम कनान पे जाने वाले थे। கட்டாத வீட்டுக்குள்ள போக போறோம். हम उनके घर पे जाने वाले, நட்டாத திராட்சை பழங்களை நம்ம அருந்த போறோம். हम अच्छे से फल या फूल हम खाने वाले हैं। வெட்டாத கிணறெல்லாம் நம்ம ஊற்றுகளை நம்ம எடுக்க போறோம். अच्छे से किनारे से हम आने भी और भी लेने वाले हैं। எல்லாம் நினைச்சிட்டு வர்றோம், ஆனா பிரயாணம் தூரம் ஆகிட்டே போகுது. ये सब सोच के आ रहा था लेकिन यात्रा तो जाते रहा நாட்கள் है, கடந்து போகுது. दिन तो बीत रहा है। ரட்சிக்கப்பட்டு எத்தனை வருஷம் ஆச்சு, उधार पाके कितना साल हो ஆண்டவருக்குள்ள गया। வந்துட்டா, तो यहोवा के अंदर இந்த आने से, ரட்சிப்புக்குள்ள வந்துட்டீங்கன்னா अभी इस उधार के अंदर आने உங்க से கஷ்டம் எல்லாம் உடனே மாறிடும். क्या तेरे सारे, சொன்னாங்களே उन्होंने बोले कि सारे कष्ट बदल जाएंगे। இன்னும் மாறலையே,
कुछ नहीं बदला। விடுதலை கிடைச்சிருந்தாங்க, இன்னும் விடுதலை கிடைக்கலையே. छुटकारा मिलने के लिए कहा है थे लेकिन छुटकारा नहीं ஆசீர்வாதம் मिला। உண்டாயிருக்கு, இன்னும் ஆசீர்வாதம் உண்டாயிலையே. आशीष मिलने के लिए कहा है लेकिन आशीष नहीं मिला। ஆண்டவரை பின்பற்றாதவங்களுக்கு எல்லாம் நல்ல வீடு இருக்குது, இன்னும் எனக்கு நல்ல வீடு இல்லையே. जो यहोवा को पीछे नहीं चला उनको अच्छे से घर है लेकिन பிள்ளைகளுக்கு हमें तो நல்ல अच्छा घर வாழ்க்கை है। இருக்குது, ஆனா எனக்கு இன்னும் நல்ல வாழ்க்கை அமையலையே. बच्चे के लिए अच्छा जीवन है लेकिन हम हमारे लिए तो இப்படியே अच्छा नहीं है। நம்மிலே பலரும் பல கேள்வியோடையே ஆண்டவருக்கு பின்னாடி போய்கிட்டே இருப்போம். तो वैसे बहुत इस तरह के सवाल से हम पीछे எத்தனை जाएंगे காலம் எத்தனை காலம் எத்தனை और காலம். कितना दिन तक। அவங்க ஜனங்க முறையிட்டுக்கிட்டே இருந்தாங்க ஆண்டவரிடத்துல. वैसे ही यहोवा के सामने இந்த उन्होंने இஸ்ரவேல் कुड़ाए ஜனங்கள் हैं। என்ன செய்றாங்க? अब इस्राएलियों ने क्या கர்த்தரை किया? நோக்கி வாக்குவாதம் பண்ணிக்கொண்டே இருக்கிறாங்களா? यहोवा से वाद विवाद किया, அவர்கள் போராட்டம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. परिश्रम कर பாஸ்டர் रहे थे। ஜெபம் பண்ணீங்களே, மோசேயை பார்த்து சொல்லுவாங்க, अभी मूसा के द्वारा பாஸ்டர் ஜெபம் பண்ணீங்களே, पास्टर आपने तो प्रार्थना ஆரோன் किया நீங்க ஆண்டவர் நோக்கி மன்றாடுனீங்களே, और आप यहोवा का धन्यवाद ஏன் किया எங்க है ஜெபத்தை தான் கர்த்தர் கேட்கல? कि आपके हमारे प्रार्थना तो यहोवा नहीं உங்க सुना, ஜெபத்தையாவது கேட்க கூடாதா? लेकिन परमेश्वर तो आपके प्रार्थना भी सुनना चाहिए था ना, लेकिन क्यों नहीं सुना? யோசிச்சிருக்கிறீங்களா? आप सोचे कि नहीं? யோசிச்சிருக்கிறேன்னு சொல்றவங்க ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். तो सोच रहे थे हमें பாத்தீங்களா, बोले, நிறைய ஆமேன் வருது பாருங்க. அப்படி யோசிச்சிருக்கிறோம். तो ऐसे हम सोच रहे ஏன் थे। நான் ஜெபம் பண்ணி எனக்கு ஒரு ஜெயம் கிடைக்கல, तो जो आप मैंने प्रार्थना ஊழியக்காரனிடத்துல करी जवाब சொல்லி नहीं मिला और सेवक அவங்க लोग எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க. लोग को बोल के जब उनके உலகத்துல साथ कुछ வாழ்க்கையே हो गया, வேண்டாம், ஆண்டவர் தானுமா இருந்து ஜனங்களுக்கும் ஆண்டவருக்கு நடுவுல நின்று பரிந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. अभी कोई भी उनकी दुनिया भी नहीं चाहिए, सारे को छोड़ के यहोवा के लिए उन्होंने आए हैं। ஆண்டவர் எங்க ஜெபத்தை தான் கேட்கல, अभी हमसे ऐसे कुछ இந்த नहीं पूछा, ஊழியக்காரங்க சொல்ற ஜெபத்தையாவது நீங்க கேட்க கூடாதா? लेकिन सेवक की प्रार्थना तो सुनना चाहिए था ना। அவசரப்படுறோம், लेकिन इतना जल्दीबाजी हम करेंगे, நம்ம சீக்கிரமா ஓடிடணும்னு நினைக்கிறோம். हम सोच रहे कि जल्दी हमें दौड़ना है, சீக்கிரமா ஒரு நன்மையை பெற்றுக்கொள்ளணும். जल्दी हमें एक और भी भलाई प्राप्त करना ஆண்டவர் है। ஆண்டவர் என்ன சொல்றாரு? அவங்களை எங்க தங்க வைக்கிறாரு? यहोवा ने उनको कहाँ रोकने के लिए कहा? காதேஸ் ஒரு எல்லைக்குள்ள அவர்களை வச்சிருக்கிறார். कादेश नगर पे सीमा के अंदर ஒரு रखा है, வட்டத்துக்குள்ள கர்த்தர் வச்சிருக்கிறார். अभी एक और भी सीमा के अंदर ஒரு रखा है, ஒரு 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 மேகத்திற்கு கீழே ஒரு அக்கினி வெளிச்சத்துக்கு கீழே அவங்கள வச்சிருக்கிறார். बादल के खंबे और अग्नि के प्रकाश के अंदर रखा है। நாம ஒன்று அறிஞ்சு கொள்ளணும், அதான் அந்த மேகத்துக்கு கீழே அந்த அக்கினிக்கு கீழே அக்கினி வெளிச்சத்துக்கு கீழேங்கிறது தான் உமது எல்லைங்கிறது. உமக்குள்ளே எங்களை வச்சிருக்கிறார். ये बादल के खंबे और अग्नि के प्रकाश के सीमा का मतलब तेरे अंदर हमें रखा है। நாம் எந்த சூழ்நிலையிலும் என்ன வந்தாலும் சரி, अभी जिस அந்த स्थिति में எல்லைக்குள்ள आने से- மரித்தாலும் வாழ்ந்தாலும் தேவனுக்குள்ளதான் நாம் வாழணும், வேற எதையும் வெளியே போக கூடாது. जिस स्थिति पे आने से भी कुछ भी आने से हम सीमा के अंदर हमें जीना है और मरना भी है, उससे दो बाहर नहीं जाना है। உம்முடைய எல்லைக்குள்ளே तो आपके सीमा ஒன்னு के சொல்றேன், अंदर உங்க தேவனுடைய எல்லைக்குள்ள இருக்கிற வரைக்கும் जब तक हम यहोवा के सीमा के अंदर रहेंगे ஒன்னு சொல்லட்டா, பாதாளம் உங்களை மேற்கொள்ள முடியாது. तो अधलोक आपको प्रबल नहीं कर முழு सकेगा। பெரிய பாதாளத்திலிருந்து ஆவிகள் எழும்பி வந்தாலும் சரி, अभी बड़ी से अधलोक से हर एक प्राण उठने से இந்த भी, உலகத்து நடமாடுகிற எந்த அசுத்த வல்லமைகள் வந்தாலும் சரி, अभी दुनिया पे हुई है हर வான एक बुरी மண்டலங்களில் கிரியை செய்கிற பொல்லாத சேனைகள் வந்தாலும் சரி, इसलिए आकाश के हर एक बुरी सामत आने से भी அந்த எல்லைக்குள்ள இருந்தீங்கன்னு வச்சுக்காங்க. जब तक आप उस सीमा पे रहेंगे, ஒன்னு சொல்றேன், एक कहता हूँ தேவனிடத்துல கூட சாத்தான் போவான், ஆனா உங்ககிட்ட சாத்தான் வர மாட்டான். अभी यहोवा के पास भी शैतान जाएगा लेकिन आपके पास शैतान नहीं आएगा। யோபு 1:10 வாசிக்கிறோமே, अय्यूब का पहला अध्याय के 10वें वचन, சாத்தான் எங்க போனா? शैतान कहाँ गया? யார்கிட்ட போறான்? किसके पास गया? தேவனிடத்துல போய் நிக்கிறான். अभी यहोवा के पास गया है, சாத்தான் அங்க போய் நிக்கிறான். अभी वहाँ पे शैतान யோபின் மேல ने கவனம் खड़ा है। வச்சியா? तो आपने देखा, என் தாசராகி யோபின் மேல கவனம் வச்சியா? तूने मेरे दास अय्यूब को देखा, அவன் உத்தமன் தெரியுமா? वो कराई है, அவன் சன்மார்க்கன், वो ऐसे ही அந்த धन நீதியில है, கரெக்டா இருக்கிறான். वो सीधा और बेईमानता है, பொல்லாப்புல போய் தலையிட மாட்டான், பொல்லாப்பான காரியங்கள்ல हर एक बुराई के चीज से नहीं அவன் जाएगा, எனக்கு பயந்து இருக்கிறான். वो मेरा भय मानता है। போய் பாத்தியா? आपने देखा 10 என்ன வாசிக்கிறோம்? 10वें वचन पे, நீர் அவனையும் आप तो उनको, வாசிக்க, நீர் அவனையும் तूने तो उसके அவனுடைய அவனுடைய எல்லாவற்றையும் அவனுக்கு, उसका सब அவன் कुछ, வீட்டையும் அவனுக்குண்ட எல்லாவற்றையும் சொல்லி வேலி அடைக்கவில்லையோ? और जो कुछ इसका है चारों ओर அவன் बाड़ा नहीं கைகளின் बांधा, கிரியைகள் எல்லாம் ஆசீர்வதித்தீர். तूने उसके काम पर आशीष दी है அவன் சம்பத்து தேசத்துல பெருகுது. और उसके संपत्ति और देश हालेलुया भर में चल गए। फैल गई है। வராத, உங்களுக்கு வராத.
हालेलुया பெருகணும் नहीं இல்லையா? आएगा। आपको फैलाना है எல்லைக்குள்ள இருக்கிறாரு. तो वो अंदर रहना। யாரை வச்சிருக்கிறாரு? किसको रखा தேவனுக்கு है? பயந்த மனுஷர்ல अभी जो यहोवा का भय माना உத்தமமா है, ஜீவிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை जो कराई से जीवे परमेश्वर के பொல்லாப்பான बच्चे, காரியங்கள்ல உள்ள போகாம கர்த்தருக்கு பயந்து கர்த்தருடைய கற்பனைக்குள்ள நடக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை जो भी बुराई से चलने वाले हर एक लोगों को எல்லைக்குள்ள வச்சிருக்கிறார். கரங்களை தட்டுவோமே. जो हमें सीमा இந்த पे अंदर எல்லைக்குள்ள रखा है, வச்சிருக்கிறார். सीमा पे अंदर रखा है। சாத்தான் பக்கத்துல நெருங்க முடியல. अभी शैतान नजदीक नहीं आ நெருங்க सकेगा। முடிஞ்சா சாத்தான் तो क्या शैतान आगे தேவனிடத்துல போனா, अभी वो यहोवा के ஆனா पास யோபு गया, இடத்துல உள்ள வர முடியல. लेकिन अय्यूब के अंदर नहीं அவன் आया கையின் है, கிரியைகளை அழிக்க முடியல. इसलिए वो हाथों की அவன் सरकारें வீட்டுக்கிட்ட நெருங்க முடியல. घर के अंदर भी नहीं जा सकता அவனுக்குரிய था। சம்பத்து பெருகுச்சு. और उसके संपत्ति देश में அந்த फैल गया சம்பத்து है, பெருகுது. संपत्ति फैल ஒண்ணும் गया பண்ண है, முடியல அவனால. लेकिन उसको कुछ भी नहीं ஏன்னா हुआ था, சுத்தில என்ன எல்லைக்குள்ள இருக்கிறான்? क्योंकि चारों ओर ஆ? कहाँ पे है? ஆண்டவர் கொடுத்த அந்த வேலிக்குள்ள இருக்கிறான். यहोवा ने दिया उस ईमा के अंदर है। எந்த சூழலில சொல்றேன்? इसलिए कुछ इस यहाँ बोलने கர்த்தருக்குள் से இருங்க. यहोवा के अंदर रह लीजिए। கர்த்தருக்குள் என் ஆத்துமா எப்பொழுது கலிகூர்ந்துகிட்டே இருக்கணும். इसलिए यहोवा के अंदर मेरा प्राण हमेशा बनना நான் चाहिए। ஜீவித்தாலும் சரி, हमें जीवन மரிச்சாலும் சரி, मरने से भी கர்த்தருக்குள் தான் ஜீவிப்பேன். यहोवा के अंदर ही जीवन கர்த்தருக்குள் தான் நான் மரிப்பேன். यहोवा के अंदर जीना है और அவர் मरना भी இல்லாம है। என் வாழ்க்கை வேண்டாம், வேற ஒண்ணு எனக்குள்ள வேண்டாம். और उनके अलावा मुझे और कुछ मेरे जीवन पे नहीं चाहिए। அப்படி வாழ்கிறவர்களை தான் சங்கீதக்காரன் சொல்றான். और उन लोगों को, जिन्हीं लोगों को भजन की वाला बोला। 144 சங்கீதத்துல வாசிச்சீங்கன்னா अभी भजन के 144 விதமான சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது. इसलिए ये सारे प्रार्थना वाले ये लोग तो धन्य கர்த்தரையே है। தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. जो यहोवा ही परमेश्वर करके चुना है वे लोग धन्य है। எல்லைக்குட்பட்ட இடத்துல நாங்க வந்திருக்கிறோம். तो हम उस सीमा के अंदर हम அந்த आए हैं, பாளையத்துக்குள்ள நாங்க வந்திருக்கிறோம். हम उसकी सीमा के अंदर हम आए हैं। தேவன் பக்கம் போற சாத்தான் இவன் இடத்துல வர முடியாதன்னா காரணம் என்ன? अभी यहोवा के पास जाने वाले शैतान उसके पास नहीं आते, उसका कारण क्या है? எரியில அக்கினியில 7 மடங்கு அக்கினி அங்க போய் கர்த்தர் தர்றாரு. तो वहाँ पे जो आग जल रहा है वो 7 गुना की आग वहाँ पे चल रहा है। என்னிடத்துல ஏதாவது பேசினா என்கிட்ட வந்து பேசு. जो भी उसको बोलना சில है मेरे பெற்றோர் पास சொல்லுவாங்கல்ல आके பிள்ளைகள் இடத்துல, बोले। बच्चे के पास का சில बोलेंगे। ஹஸ்பண்ட் மனைவி இடத்துல யாராவது தேவையில்லாத வார்த்தைகளை பேசலாம், அவ ஏதாவது பண்ணணும் என்கிட்ட சொல்லுடா. अभी पति पत्नी के साथ बोलेंगे ऐसे कुछ என் बोले, பிள்ளை தப்பு பண்ண நீ எதுக்கு என் பிள்ளை மேல கை வச்ச? मेरे बच्चे कुछ बोले और कहने நான் எதுக்கு இருக்கிறேன்? तू मेरे पास आओ, என்கிட்ட வந்து சொல்லு. பெற்றோர் எப்படி போய் வாதாடுறோம்? मैं क्यों हूँ मेरे पास होकर कैसे அதே आप लड़ाई போலதான் करोगे? கர்த்தருடைய சமூகத்துக்குள்ள இருக்கிற பிள்ளைகள் இடத்துல वैसे यहोवा के सिर पे रहने वाले நீ लोगों அவங்கிட்ட को போக முடியாது. उसके पास அல்லேலூயா. जा नहीं सकता, அவன் பக்கத்து நெருங்க முடியாது. तेरे नजदीक नहीं आ தேவனுடைய सकता। பிள்ளைகள் அந்த ரகசியத்தை விலகி கொள்ளுங்க. अभी ये आपको जान लीजिए, என்னை சுற்றில ஒரு அக்கினி மதில் இருக்கிறது. अभी मेरे घर हर एक लोग है। கர்த்தர் நான் அவர்களை சுற்றில அக்கினி மதிலாக இருந்து அவர்களுக்குள்ள மகிமையா இருப்பேன் என்று சொல்லி இருக்கிறார். तब वो बोलेंगे कि हवा उनके भलाई के राखा बादल के खंभे யோபுக்குண்டான रहेंगे। எல்லாவற்றையும் அவர் வேலி அடைத்து வைத்திருக்கிறார். तो सब कुछ उन्होंने सीमा ढाला है। சங்கீதக்காரர் சொல்றார், भजन संहिता ने बोला கர்த்தருக்கு பயந்தவர்களையோ जो यहोवा का भय माना தேவ है, தூதர்கள் சூழ பாளையம் இறங்கி இருக்கிறாங்க. अभी स्वगतूत भी उनके चारों ओर घेर அதுதான் लिया அவர்கள் है। அந்த மேகத்திற்குள்ளே வச்சிருக்கிறார். इसलिए तो उनके बादल के अंदर ही रखे இப்படி हैं। பெரிய மேகம் एक बड़ी सी बादल இங்க உள்ள வந்தா நல்லா கூல் ஆயிருது. अंदर आने से अच्छे से ठंडी लगेगा, வெளியில போனா बाहर जाने से பயங்கர பாரமாயிருது. अभी बहुत बोझ हो जाएगा। சில சொல்லுவாங்க, कुछ लोग कहेंगे சர்ச்சில் வந்து உட்கார்ந்துகிட்டு இருந்தா ஒரு கஷ்டமே தெரியல, अभी चर्च में बैठने समय हमें कोई कष्ट नहीं, हमें இங்க வந்தா எல்லாத்தையும் மறந்தது போல இருக்கு. यहाँ पे आने से हम सब कुछ भूल जाएंगे। பாஸ்டர் இந்த வாசலை விட்டு வெளியில வந்த உடனே पास्टर हम इस गेट से बाहर जाने அறியாத समय ஒரு பார பிரச்சனை திரும்ப தலையில தூக்குற மாதிரி. अभी एक बड़ी सी बोझ चलो, यहाँ वापस पे हमारे சொல்லுவாங்க. सिर पे आके बैठ जाएगा। அப்ப வந்து உட்கார்ந்துரு, तू आके बैठ जाओ, சர்ச்சிலே வந்து உட்கார்ந்துரு, चर्च पे आके बैठ जाओ, ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்துரு அப்படின்னு. எவ்வளவு கேர் அதெல்லாம் நமக்குலாம் ஆகாது, அது உங்களுக்கு தான் ஆகும். वो हमारे ஏன் இங்க வந்த உடனே ஒரு பிரசன்னம் மூடிருது அப்படியே. क्योंकि यहोवा का ஒரு प्रसन्न தேவ பிரசன்னத்துக்குள்ள தேவனுடைய பிள்ளைகள் எப்பொழுது இருக்கணும். நீங்க यहोवा की प्रशंसा के நீங்க अंदर வேலை हमेशा பார்க்கிற करना இடமா है। இருந்தாலும் சரி, जब आप घर पे நீங்க और படிக்க काम करते போற समय, இடமா இருந்தாலும் சரி, पढ़ाई करते समय ஒரு पे भी, இன்டர்வியூக்கு ஏதாவது ஒரு முக்கியமான காரியங்களுக்கு நீங்கள் கடந்து போக வேண்டிய சூழ்நிலைகள் இருந்தாலும் जैसे आप சரி, इंटरव्यू पे या कुछ पे एक बड़ी सी स्थान पे जाने समय தேவ पे भी பிரசன்னத்துக்குள்ளே போங்க. यहोवा की प्रशंसा की ओर அங்க जाइए। கலவரம் நடந்துகிட்டு இருக்கும், इसलिए वहाँ पे बहुत कुछ रहेगा, பெரிய 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 பிரச்சனைகள் எல்லாம்
எல்லாம் வந்துகிட்டு இருக்கும். एक बहुत सारे भी तकलीफ और நீ और தேவ आएगा। பிரசன்னமாக அபிஷேகம் பண்ணப்பட்ட கர்த்தருடைய பிள்ளையாக ये अभी यहोवा की और अभिषेक करते हुए प्रशंसा நீ की और சாதாரணமா அங்க போயிட்டாலும் அங்க அமைதி வந்துரும். वहां पे तो यूं ही जाएंगे। விசுவாசிக்கிறீங்களா? विश्वास करो। விசுவாசிக்கிறீங்களா? विश्वास करो। ஹalleluya. हालेलुया। நான் நிறைய பிரச்சனையை சந்திச்சிருக்கேன் சபையில. मैं तो बहुत कुछ देखा हूँ। பட்டாபுராம்ல நடந்த சம்பவம், पटाब्रम पे हुआ था। கேரளாவில் उள்ள ஊழியங்கள் நடந்த तो சம்பவம். केरला पे जो सेवा हुआ है, அப்ப ஒவ்வொரு லோக்கல் ஃபெய்த்தும் एक एक जो भी ஒரு தடவை फेतों में முழு ஊர் வந்துருச்சு. एक बहुत सारे भीड़ आगे எங்கன்னா है। இங்க சடையம்பட்டிங்கிற ஃபெய்த்தோம் நம்முடைய புதுக்கோட்டை பக்கத்துல லோக்கல் இருக்கிற விசுவாசம். पुदुकोट्टई और भी बगल पे जो भी सडेमपट्टी वहाँ पे भी बहुत ஒரு लोग आए थे। ஊழியக்காரர் அங்க வச்சு அந்த ஊழியக்காரர் சில பிரச்சனை பண்ணிட்டு போயிட்டார். वहाँ पे भी सेवक लोग वहाँ पे झगड़ा कर அந்த दिया है। ஊழியக்காரர் எங்க போய் தேடுறது? तो हमें कहाँ पे ढूंढना है? குடும்பத்தோடு இருந்தாங்கன்னா இப்படியே வீட்டுக்கு வருவாங்க, மனைவி பிள்ளைகளை போய் கூப்பிட்டு விசாரிச்சிடலாம். இவங்க தான் ஒண்ணும் இல்லாம வந்திருக்கிறாங்களே. अभी इनके पास कुछ भी नहीं के आए, लेकिन हम उनको कहाँ से कहाँ அப்ப ढूंढे? முழு சடையம்பட்டி ஊர் முழுதும் அங்க வந்துருச்சு. तो वहाँ के सारे घाव के जो भी सडेमपट्टी के நம்ம लोग हैं वहाँ சர்ச்சுக்கு आ गए முன்னாடி हैं। வந்துட்டு நாங்க சர்ச்சை பூட்டுவோங்கிறாங்க. तो उन्होंने बोल दिया कि हम चर्च को बंद कर लेंगे। பெரிய அந்த கிரவுண்ட் முழுதும் எல்லா ஆண்கள் கூட்டம் உட்கார்ந்து இருக்கிறாங்க. वहाँ पे सारे ग्राउंड पे हर एक वहाँ पे और भी पुरुष आके बैठा அங்க है। உள்ள விசுவாசிகள் இருக்கிற குடும்பம், அந்த ஊர்ல ஆண்டவருக்காக அந்த கிராமத்துல வில்லேஜ்ல சத்தியத்துக்காக நிக்கிற குடும்பம் ஒரு 3 குடும்பம் தான் அந்த நாட்கள்ல. अतः वहाँ पे सिर्फ 3 परिवार ही विश्वासियां थे और बाकी सब அந்த वहाँ पे 3 आदमी वगैरह। குடும்பத்தாருடைய பிரயாசத்துல தான் அவங்களே அந்த இடத்தை வாங்கினாங்க, அவங்களே அந்த பில்டிங்கை கட்டினாங்க. अभी वो 3 की परिवारों के साथ ही उस कलीसिया को नियुक्त किया है और भी बनाया நான் भी है। புதுக்கோட்டையில 12 வருஷமா ஊழியம் செய்து அங்க ஒரு கிரவுண்டோ ஒண்ணுமே வாங்க முடியல. ஆனா அந்த பிரான்ச்சு அந்த வில்லேஜில் உள்ளவங்களுக்குள்ள ஆண்டவருக்காக இந்த இடத்துல ஒரு சபையை ஸ்தாபிக்கணும். जब मैं पुदुकोट्टई में 12 साल सेवा कर, लेकिन मुझे वहाँ पे कोई और भी कलीसिया बन नहीं सकता, लेकिन परमेश्वर वहाँ पे பிரச்சனை बनाया பெருக है। முத்தி போயிருக்குது. वो क्योंकि इतना बड़ी எனக்கு सेवा நல்லா करके தெரியும். मुझे अच्छे से पता था। விசுவாசிகள் என்ன பேசுறதுன்னு தெரியல. पता नहीं विश्वासी के साथ அவங்க क्या கதவை बोलना है। லாக் பண்ணுங்க, பூட்டி போடுறாங்க, और उन्हें பூட்டுறதுக்கு வர்றாங்க. और बंद करने का நம்முடைய சிஸ்டர்ஸ் அங்க 2 பேர் இருக்கிறாங்க. तो वहाँ पे तो சிஸ்டர் sisters दो ஃபெமி, लोग हैं। சிஸ்டர் சலோமி 2 பேர் அங்க இருக்கிறாங்க. सिस्टर फेमी, सिस्टर அவங்க सलोमी உள்ளுக்குள்ள दोस्त थे, இருக்கிறாங்க. वो अंदर थे। வெளியில போய் நின்ன உடனே நான் போன உடனே என்ன நடந்துச்சு? எல்லாம் அப்படியே அமைதி ஆயிட்டாங்க. जब हम आने से सब लोग ऐसे ஒன்னும் பேசல, हम कुछ भी नहीं बोले, ஒன்னும் பேசல. कुछ भी नहीं बोले। தேவன் அங்க அடக்குனார். அங்க तो यहोवा वहाँ पे ஒன்னும் सब कुछ சொல்றீங்க, தேவ शांत किया। பிரசன்னத்துக்குள்ள எப்போது இருந்தீங்கன்னு வச்சுக்காங்க. यदि आप यहोवा की प्रशंसा அது करते மட்டும் இல்ல, रहेंगे, केवल वो அவங்கள नहीं, அமைதியாக்கி அடக்கி கொண்டு போனது மட்டுமல்ல, அந்த ஊர்ல இருக்கிற தெய்வம் என்று சொல்லி அவங்க வழிபட்டு இருக்கிற அந்த தெய்வமும் அவங்க ஊரை விட்டு வெளியே போயிருச்சு. अभी वहाँ के जो भी सब लोग उनके देव है, वो देव भी बाहर चला गया था। ஊர்ல திருவிழா நடக்குது, वहाँ पे त्योहार हो रहा था, இன்னும் தெய்வ சாமி ஆடல. लेकिन वो नहीं होया है। பக்கத்து ஊர்ல போய் தெய்வத்தை கூட்டிட்டு வர்றாங்க. अभी भगल के गांव पे जाके उस देव को बुला के आया கூட்டிட்டு था। வர்றாங்க. बुला के நம்ம आया। சர்ச் இந்த மாதிரி மெயின் ரோட்ல இருக்கும். वो हमारे मेन रोड पे होगा। மெயின் ரோட்ல தான் பஸ் எல்லாம் போகும். நம்ம சர்ச்சை விட்டு வெளியில வந்து கேட்டை விட்டு வெளியில வந்தா பஸ் ஸ்டாப், பஸ் நின்று நம்மளை இறக்கும் இல்லாட்ட ஏத்திட்டு போகும். அப்படிப்பட்ட ஒரு இடத்துல தான் கர்த்தர் வச்சிருக்கிறாரு. तो हमारा चर्च है, मेन रोड पे है, बस पे वहाँ पे रुकेगा, सब लोग वहाँ पे उतरेंगे। பக்கத்து वहाँ ஊர்ல पे இருந்து रखा है। தெய்வத்தை கூட்டிட்டு வர்றாங்க. अभी बगल के देव को நல்ல लेके आया है। மேலகளை அடிச்சு ஆடிக்கிட்டு வர்றாங்க. தீபத்தை ஏத்திட்டு வர்றாங்க. हल्दी से दिवट को चढ़ा के और बजा के सब उनको நம்ம उस देव को சர்ச்சை लेके आए। கிராஸ் பண்றதுக்கு வர்றாங்க. சர்ச்சை கிராஸ் பண்ண நேரத்துல எல்லாம் அடைஞ்சு போச்சு. अभी जब वो चर्च को क्रॉस किया था, वो सब कुछ ऐसे नष्ट हो இதுக்குள்ள गया। வர முடியல, கிராஸ் பண்ண முடியல. अभी इसके और भी क्रॉस नहीं कर सकता ஆடிக்கிட்டு था। வந்த ஆளோ அப்படி நின்னுருச்சு. अभी वे जो भी हिलने रहा था, வந்துகிட்டு இருந்த தீபமும் அணைஞ்சு போச்சு. वो भी थी मैं वैसे ही बुझ गया ஊருக்காரங்க है। எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க, अभी सारे वहाँ के गांव இந்த के वाले சர்ச்சை இங்க लोग को கட்ட விட்டது தப்பா போச்சு. अभी यहाँ से சோத்திரம். यहाँ पे बनाए தேவனுடைய सब பிள்ளைகள் गलत எங்க இருந்தாலும் சொல்லி ஒன்னு அறிஞ்சிக்காங்க. यहोवा के प्रजा கரங்களை हमें- தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்களே. நம்முடைய தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன். हमारे परमेश्वर நீ शक्तिमान எந்த இடத்துல போய் தேவனை ஆராதிக்கிறதுக்காக போய் பாதாளத்துல போட்டு படுக்க போட்டாலும் சரி, तो जहाँ भी जाने से अधलोक पे भी तो लेटने से भी அங்கேயும் எங்களுக்கு நல்ல தூக்கம் வரும். ஒரு அலையிலையா अब சொல்லுங்க. वहाँ पे भी वजह से नींद आएगा। இந்த வீடு வேண்டாம் பாஸ்டர், ये घर नहीं चाहिए पास्टर, பக்கத்து வீட்டுக்காரங்க நான் வாடகைக்கு எடுத்துட்டு போறேன். तो किराए के घर बगल அவங்க पे जो भी சொல்றாங்க, है, उन्होंने இந்த कहा வீட்டுல எப்படி வர போறீங்க? இந்த வீட்டுல ஒரு ஆளு சூசைட் பண்ணி செத்துச்சே. अभी इस घर पे तो एक आदमी ने सुसाइड कर दिया। அந்த வீட்டுக்காரங்க எப்படியாவது இவங்களை வீட்டுல உட்கார வச்சு அந்த இருக்கிற ஆவி இருந்துச்சுன்னா வெளியே ஓடட்டும்னு அவங்க நினைச்சு கிறிஸ்தவங்களை வாங்க கொடுக்காத ஆளு உள்ள கொடுக்குறாங்க இடத்த. इसने सोचा कि मसीह के लोग को है, तो उन्होंने बेच நம்ம के ஆளு உள்ள போன உடனே என்ன செய்யறான்? तो हमारे आदमी ஐயோ अंदर बैठ சோத்திரம் के சோத்திரம் சோத்திரம் வராத அந்நிய பாஷை அப்பதான் வருது. वो डर के அப்பதான் தோத்திர சத்தம் வருது. तभी तो डरने की இயேசுவின் ரத்தம் ஜெயம் அப்பதான் வருது. तभी यीशु मसीह के लहू का நல்லா चीख करके தூங்கிட்டு उन्होंने
இருந்தாலும் இப்ப बोला है। தூக்கம் வரமாட்டேங்குது அது நினைச்சு 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 अभी उनका जैसे नींद आ रहा है, लेकिन வெளியில अभी नींद ரோட்ல नहीं ஒரு आ சத்தம் கேட்டாலும் சரி रहा। इसलिए वो रोड पे कोई भी आवाज आने से நாய் नहीं। ஓடு ஊழையிட்டாலும் போச்சு अभी कुत्ता भी அது भौंकने से வைத்த भी- வழியே என்னமோ தெரியாது ஊழையிடுது पता नहीं இந்த उसको ஆளுக்கு कोई पता நாய் भी अंदर है। ஊழையிட்டுச்சு தெரியுமா ராத்திரி எல்லாம் तुझे पता है இயேசுவின் रात भर कुत्ता- லாபத்தினால இந்த மாதிரி பேச்செல்லாம் வீட்டுல விட்டு ஓடிடட்டும் अब ये सारे नाम आमीन। ऐसे नहीं आना चाहिए। அல்லேலூயா हालेलुया। நீங்க ஏதோ பேசாத மாதிரி அப்படி இருக்கிறீங்க வீட்டுல நடக்கும் எனக்கு தெரியும் इसलिए आप ऐसे चुप रहे, लेकिन घर पे ये सब हो रहा है, मुझे ஒன்னும் पता है। எல்லைக்குள்ள வராது वो कुछ भी बिना सेवा के अंदर ஒன்று नहीं எங்களை है, மேற்கொள்ள முடியாது कुछ भी हमें प्रबल नहीं कर सकता। பாருங்களேன் அந்த பின்னாட்கள் அவங்க விலைக்கு கொண்டாங்க तो उन्होंने ये सब जान लिया है। கர்த்தர் சொன்ன இடத்துல जो भी यहोवा कहे அந்த वचन की ओर, எல்லைக்குள்ள இருந்தா நீ அந்த சமூகத்துக்குள்ள நீ இருக்கிற अभी आप उस अजूरी के अंदर है। அப்படி இருந்தா तब ऐसा அதான் होने से- 144 சங்கீதம் 15 வசனத்துல வாசிக்கிறோமே இவ்வகையான சீரை பெற்ற ஜனம் और பாக்கியம் உள்ளது वो जो दशा है कि राज्य की वो धन्य होगा। அவங்களுக்கு கிடைச்ச சீர் என்ன और उनको मिला क्या है, சொல்லுங்க அவங்க என்ன சீர் கொடுத்தாங்க और उन्होंने क्या दे दिया था? 10 சவர நகை சீர் கொடுப்பாங்களே क्या उन्होंने दे நல்ல दिया? வாழத்தாரு अच्छे से जो வரிசை அந்த கல்யாணம் வரும் நடத்தும் போது வரும் எல்லா சீர்கள்லாம் 10 தட்டு வச்ச 15 தட்டு வச்ச 22 தட்டு வச்ச अभी शादी मिलने के बाद होंगे कि मुझे उन्होंने சீர் வரிசை எல்லாம் கொடுத்த எல்லாம் दस- பீரோ வாங்கணும் கட்டில் வாங்கணும் ஃப்ரிட்ஜ் வாங்கணும் ஏசி வாங்கணும் இப்ப எல்லாம் போச்சு எல்லாம் சீர் வரிசையை கொடுத்தன उन्होंने हमने तो शादी के सब कुछ உனக்கு खरीद के दिया உங்களுக்கு था। அப்படி ஒரு சீர் வரிசை கொடுக்கிறார் என்ன தெரியுமா लेकिन तुझे तो पहले एक 14 வசனத்தை வாசி பாருங்க 14 वचन पढ़ அதே 144 14 வாசி பாருங்க 144 का 14 वचन என்ன சொல்லி இருக்கு பாருங்க क्या कहा है? 144 14 14 वचन, எருதுகள் பலத்திருக்கும் हम बैल खूब लदे நீங்க हुए हैं। பலவானா இருப்பீங்க எருதுகள் பலத்திருக்கும் என்று சொன்னால் हमारे बैल खूब நீங்க लदे தான் அந்த हुए हो। எருது वो आप ही वो நீங்க बैल है। பலவானா இருப்பீங்க आप அல்லேலூயா बताएंगे, हालेलुया। ஒருத்தன் அந்த பாளையத்துல ஒருத்தனும் பலவீனப்பட்டது இல்ல கரங்களை தட்டி इसलिए कोई भी आपको नफरत कर सकता। இஸ்ரவேல 40 வருஷம் நடந்து போய்கிட்டே இருக்கிறாங்க इसलिए वो हाथ तो 40 साल दिन गए थे। அவன் கால் வீங்கிச்சா क्या वो आपका पैर ऐसे सूज गया? பட்டாபுராம்ல இருந்து செங்கல்பட்டு நடக்கிறதுக்குள்ள கால் வீங்கி போச்சு अभी पटाबराम से शेंगल पर चलने के लिए पैदल நிறைய जाने பேர் के கால் लिए வீங்கி போச்சியா कुछ लोगों को पैर ऐसे सूज गया। நான் ஒரு செருப்பு நல்ல செருப்பு நல்லா இருக்கும் ஒருத்தர் கொடுத்தாரு வெயிட்லெஸ்ஸா இருக்குது அந்த செருப்பு போட்டு போனேன் तो मैं तो ऐसे ही चप्पल और ढाला था ताकि वो इतना वेटलेस नहीं होगा। பட்டாபுராம்ல இருந்து தாம்பரம் அந்த வண்டலூர் கிட்ட போற அந்த செருப்பு எல்லாம் கீழே எல்லாம் அப்படி மெல்ட் ஆயிருச்சு நடந்து 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 चलते चलते वो पटाबराम ताम्बरम तक वो சாயங்காலம் 4 மணிக்கு चप्पल है। புறப்பட்டு விடிய காலை 4 மணிக்கு தான் போய் உட்கார்றோம் அது வரைக்கும் இடையில எங்கேயுமே உட்காரல 4 बजे से तभी हमने बैठा और कहीं नहीं हमने बैठा है। அடப்பாவுமே அது மெல்ட் ஆகி அது பிளாக் கலர் பெல்ட் ஆகி என் காலில் உள்ள பாதமெல்லாம் அந்த தாறு மாதிரி பெல்ட் ஆகி உட்கார்ந்துருச்சு இனி இது எப்படி போட்டு நடக்கிறது ये चलते चलते அதுக்கு मेरे பிறகு पैर அதை है தண்ணியில वहाँ- நினைச்சிட்டு திரும்பி நடந்துட்டு போய்கிட்டு இருந்தோம் इसलिए और एक बार पानी से ढाल के हमने चलने लगे। ஆனா இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் நடந்துட்டு போறாங்க जब इसराइल लोग वो जंगल पे அவங்க जाते समय கால் வீங்கலையா उनके पैर नहीं அவங்க सूजा பாதரட்சி என்ன செய்யலையா और उनका जो भी ஒன்னும் चप्पल है பழசா போகலையா ऐसे ही और भी அவங்க पुराना नहीं हुआ வஸ்திரமும் என்ன செய்யல और उनका कपड़ा भी சொல்லுங்களேன் कपड़ा என்னடா இது குவாலிட்டி ये क्या जो कपड़ा है। ஃப்ரிட்ஜில் வச்சது மாதிரி இருக்குது அப்படியே तो जैसे फ्रिज में ஃப்ரிட்ஜில் வாங்கி வைக்கிறது அப்படியே வச்சது மாதிரி அப்படியே இருக்கும் जैसे फ्रिज में रहने से जो भी है वैसे रहेगा। அது அந்த மேகத்துக்குள்ள இருக்கிற வரைக்கும் जब आप बादल के अंदर रहने से கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிற பலன் அப்படியே கடைசி வரைக்கும் இருக்கும் जो यहोवा आपको दिया है इस भलाई अभी अंत तक रहेगा। என்ன விசுவாசத்துல உங்களை பலப்படுத்துகிறாரோ जिस विश्वास से यहोवा आपको बलवंत कर எங்கள் रहा है, எருதுகள் பலத்தவைகளா இருக்கும் बैल खूब लदे हुए हो எங்கள் மசில்ஸ் பலனா இருக்கும் சொல்லுங்க तो आपको बोला है कि அல்லேலூயா हमारा भी बलवंत होना எங்களுடைய है, இருதயம் நல்ல பலனா இருக்கும் हमारा हृदय भी बलवंत होना है। அடுத்த வார்த்தை வருது பாருங்க अगला वचन, வேலி அடைச்சு வச்சிருக்கிறாரு और उन्होंने सारे உள்ள सीमा डाला புகுவானா है, वो अंदर जाएगा சத்துரு शैतान, உட்புகுதல் இருக்காது वो शत्रु अंदर भी नहीं आ सकता இடத்தை है, விட்டு ஓடி போகாது वो बाहर चले जाएगा। எங்களுக்கு பாருங்க உட்புகுதலும் குடி ஓடி போகுதலும் இராது ना हमारे चौकों में रोना पीटना हो। இந்த ஊரே வேண்டாம் ये हमें गांव नहीं இந்த चाहिए, ஏரியாவே வேண்டாம் अभी एरिया नहीं இந்த चाहिए, தெருவிலே இருக்க கூடாது ये मोहल्ले नहीं चाहिए। எந்த இடத்துல பிரச்சனை இருக்குதோ जिस जगह पे அதே औरतें இடத்துல तकलीफ है, இருக்கணும் நீ தான் பலத்தவன் वहाँ पे ही आपको நீ रहना தான் பலத்த चाहिए। எருது आप ही तो बलवंत के बैल है। புதுக்கோட்டையில ஊழியம் செய்யும் போது जब हम पुदुकोटे पे सेवा அந்த कर रहे थे, ஏரியாலே இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு பயங்கரமா பிரச்சனை பண்ணாங்க हम उस एरिया पे नहीं रहना करके इतना बहुत सारी तकलीफ हमसे किया गया, அமைதியா लड़ाई किया சோத்திரம் है। பண்ணிக்கிட்டே இருந்தோம் तो
हम ऐसे ही போலீஸ்க்கு போகல. पुलिस पे नहीं போலீஸ் गए। போனா போலீஸ்காரங்க என்ன சொல்லுவாங்க? पुलिस के पास जाने से पुलिस இந்த क्या ஏரியா कहती விட்டு है? விலகி போயிருங்கம்பாங்க. अभी आप इस एरिया से दूर चले जाइए। போகல, அங்கேயே தான் இருக்கணும். हम वहाँ पे ही रहा था। நாங்க ஜெபிச்சு கொண்டிருந்த எல்லாரும் ஜெபிச்ச ஜெபம் என்ன தெரியுமா? जो भी हमने प्रार्थना किया இந்த है, இடத்துல தானே இடம் வாங்கணும். अभी इसी जगह पे ही எந்த तो இடத்துல போராட்டம் இருக்குதோ जहाँ जिस அந்த जगह पे இடத்துல எங்களுக்கு சொந்தமாக்கி தரணும். अभी उसी जगह तो हमें लेना चाहिए। வாங்கவே முடியாது. கர்த்தர் அங்க இடம் வாங்க செய்தார். अभी खरीद के नहीं दिया, लेकिन परमेश्वर हमें எந்த खरीदा சர்ச் था। அவ்வளவு பெருசு இல்ல, அவ்வளவு பெரிய சர்ச்சை கர்த்தர் கட்டி கொடுத்தார். परमेश्वर हमें बड़ी सी चर्च हमें दिया அல்லேலூயா. था। हालेलुया। திரளான ஆத்துமாக்கள் கடந்து வர செய்கிறார். इसलिए प्राण को दे दिया था। அந்த சிட்டிக்குள்ள எந்த கிறிஸ்தவ ஆலயங்களும் கிடையாது. நம்முடைய ஃபெய்த்தோ மட்டும் தான் இருக்கு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். कोई भी फेदो नहीं है, लेकिन அல்லேலூயா. कलीसिया के अलावा இது எல்லாம் நிறைய சர்ச்சஸ் இருக்குது. ஏரியா விட்டு வெள்ளையை விட்டு வெளியில தான். ஆனா எல்லைக்குள்ளே கர்த்தர் வாசம் பண்றார். अभी सीमा के अंदर और கைகளை हमारे தட்டுங்களே. वो நீங்க वास பார்த்தா कर रहा है। பொறாமப்படுற மாதிரி தெரியுது. इसलिए आप जब अब देखते கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். हैं, वो हमारे संग है, எல்லைக்குள்ள வாசம் பண்றார். सीमा के अंदर இந்த वास இடத்துல कर பிரச்சனை रहा है। வந்துருச்சு. क्या हमें मुझे சொல்லாத. तकलीफ आ எந்த गया? இடத்துல பிரச்சனை இருக்கு அமைதியா ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருங்க. जिस जगह पे तकलीफ हो, शान से எந்த आपको இடத்துல ஆட்கள் எதிர்க்கிறாங்களா? अभी जिस जगह से और आए थे, உங்களுக்குரிய வளர்ச்சியை கண்ட பொறாம ஆவி எழும்பும். आपकी बढ़ाई को देख के और वे बहुत से जलन के प्राण கூட்டம் उठेगा। எழும்புவாங்க அப்படியே. ऐसे कुछ चुन के लोग முழு उठेंगे, பாதாளமும் எழும்பும். पूरे अधलोक उठेगा। பூமி எழும்பும். வானத்திலிருந்து வானமண்டல ஆவி வரும். अभी अभी सारे पृथ्वी के अधलोक आएगा और आकाश के सारे ஆனா, बुरे सामग्री உன் பக்கத்துல आएगा, வர முடியாது. लेकिन விசுவாசிங்க. नजदीक नहीं आ உங்களை सकेगा, நெருங்க முடியாது. आपके नजदीक नहीं आ கர்த்தர் செய்ய सकेगा। நினைக்கிறது தடைபடாது. तो वो सोच रहा है कभी நிச்சயமா नहीं கர்த்தர் होगा। உங்க வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். बिल्कुल ये वो आपके जीवन पे अद्भुत काम करेगा। எல்லைக்குள்ள கர்த்தர் வச்சிருக்கிறார் அப்படியே. तो सीमा के अंदर ये वो रखा है। என்ன செய்வார்? क्या कहा है? சத்துரு शत्रु உட்புகுதல் இருக்காது. इसलिए तो ஆனா वो யோபுக்குள்ள வரலையே. तेरे अंदर नहीं आ உள்ள வர सकता முடிஞ்சுச்சா? है, वो अंदर भीतर नहीं आ பாருங்க, ஒரு सकता है। சிறிய நாடு वो छोटी सी नगर है। இஸ்ரேல் தேசத்தை எல்லாம் டெய்லி இப்போ இல்ல, அது பல ஆண்டுகளாக ஆயுதம் அந்த தேசத்துக்குள்ள வருது. ஆனா உள்ளுக்குள்ள வர்றது இல்லையா? अभी वो सब कुछ वो अंदर नहीं आ सकता है, लेकिन उसके सीमा के अंदर रोशनी நல்ல ஒரு घुमाता। பெரிய அயன் டூம், நல்ல அருமையா ஒரு கோட்டைக்குள்ள கர்த்தர் அவர்களை உட்கார வச்சிருக்கிறார். परमेश्वर उनको एक बड़ी सी होम के अंदर रखा है। ஆகையினால அந்த மகிமைக்குள்ளாக நீங்க இருக்கிற வரைக்கும், जब तक हम उस महिमा के अंदर அந்த रहेंगे, மேகத்திற்குள்ளாக தேவ சமூகத்துக்குள்ள கர்த்தரோடு இருக்கிற வரைக்கும், जब तक हम यहोवा की अज़ूरी और यहोवा के इबादत के अंदर रहेंगे, எவ்வளவு பாரமா இருந்தாலும், अभी कुछ भी भलाई எந்த होने से பிரச்சனையா இருந்தாலும் और कुछ भी तकलीफ होने से எல்லாம் விளையிடும். सब कुछ चले जाएगा। என்கிட்ட சிலர் வந்து சொல்லுவாங்க, कुछ लोग मेरे पास आके कहेंगे, பாஸ்டர் எப்படி நீங்க இதெல்லாம் சமாளிக்கிறீங்க? पास्टर आप ये सब कुछ कैसे संभालते हो? எப்படி இந்த ஊழியக்காரங்களை வச்சு சமாளிக்கிறீங்க? पास्टर आप ये सारे सेवक எப்படி कैसे இந்த संभालते சபையார் हो? இப்படி இருக்கிறாங்களே, எப்படி இவங்களெல்லாம் நடத்திட்டு போறீங்க? पास्टर आप कैसे इनको அவங்க चलाते हो? அவங்க கேட்ட பிறகுதான் தெரியும், ஓஹோ அது பெரிய பிரச்சனையோன்னு அப்பதான் எனக்கு தெரியும். जब वो हमें पूछने के बाद ही हमें पता था कि कितनी बड़ी सी और भी ஃபாதர் तकलीफ है। பெக்மான்ஸ் பாட்டு கட்டணும், உங்க ஊழியர் நாய கலங்க அழைச்சது அவர் செய்யற இடத்துல நம்மள உட்கார்ந்து செய்ய வச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அதான் जैसे फादर बेकमैन से நான் ஏன் கலங்கணும்? और आप भी तो நான் सेवक ஏன் हैं। அதிரியப்படணும்? तो मैं क्यों फिक्र நான் ना है? கர்த்தருக்குள் இருக்கிறேன். तो मैं यहोवा के अंदर हूँ। அவர் தீர்க்கதரிசி சொல்றாரு, एक नबी ने बोला, அத்தி துளுடாமல் போனாலும் சரி, ऐसे कुछ भी चले திராட்சை चले, செடி பலன் கொடாமல் போனாலும் अंजीर के சரி, पेड़ चलने से भी, ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும் சரி, जैतून का पेड़ भी கடையில चले ஆடு जाने से மாடு भी, ஒண்ணும் இல்லாம போனாலும் சரி, हर एक से भी वृक्ष चले जाने से भी, சொல்லுங்க, ஒண்ணும் இல்லாம எல்லாம் முதல் போட்ட முதலெல்லாம் போச்சு. कुछ सब कुछ डाले से सब कुछ और எல்லாம் भी போனாலும் डाले சரி, से நான் ரட்சிப்பின் தேவனுக்குள்ள என்ன செய்வேன்? भी, लेकिन उधारे पे களி கூறுவேன். तो मैं वो आनंद ரட்சிப்பின் मनाऊंगा। தேவனுக்குள் களி கூறுவேன். उधार पे तुम्हें आनंद கர்த்தரின் आऊंगा। பலனா இருக்கிறார். यहोवा मेरा बल है, கர்த்தரின் கீதமா இருக்கிறார். यहोवा मेरा நீங்க गीत है। கர்த்தருக்குள் இப்பொழுது இருக்கிற வரைக்கும் जब तक आप यहोवा के अंदर है, கூலா இருக்கும். अभी तब तक कुछ அந்த नहीं होगा। மேகத்துக்குள்ள இருக்கிற வரைக்கும் நல்ல கூல். जब तक आप यहोवा के अंदर है, सब कुछ अच्छा சில रहेगा। இடங்களுக்கு நான் போயிருக்கிறேன். कुछ जगह पे मैंने கனடா गया, தேசத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா சில போஸ்டோன் பெரிய ஒரு 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 ஷாப்பிங் உண்டு அங்க. अभी कनाडा के देश पे बड़ी से शॉपिंग அந்த இடத்துல போனீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீசரே இந்த மாதிரி ஹால் மாதிரி இருக்கும். நம்ம இவ்வளவு பெரிய ஹால், अभी आपकी जो फ्रीजर है एक बड़ी सी हॉल की तरह வரிசையா लगेगा। ரேக் இருக்கும். अभी एक रैक இந்த रहेगा பக்கத்துல ஒரு விதமான மீட் அடுக்கி வச்சிருப்பாங்க, और एक तरफ அந்த பக்கத்துல ஒரு பக்கம் அடுக்கி வச்சிருப்பாங்க. ஒவ்வொரு இடமும் ஒவ்வொரு வெரைட்டியா பார்சலா अभी போட்டு एक வச்சிருப்பாங்க. एक जगह पे एक पार्सल की तरह रखा होगा। அந்த கேட்டுக்கு அந்த பக்கம் பாத்தீங்கன்னா பயங்கர சூடா இருக்கும். अभी खेत के द्वारा वो बड़ी सी आपको गर्म लगेगा वहाँ இந்த पे। கேட்டுக்குள்ள வந்துட்டா जब आप गेट के இது अंदर आने से முழுசும் ஃப்ரீசர். अभी एक बड़ी पूरा वो நம்ம फ्रीजर है। நம்ம இங்க சும்மா ஃப்ரீசர்னு சின்ன ஃப்ரிட்ஜில் இருக்கிற சின்ன ஒண்ணுக்குள்ள உள்ள வச்சு எடுத்து தான் பழக்கம். ஒரு இல்ல
நான் கீழே ஒரு பெரிய ஃப்ரீசர் ஒன்று இருக்கும், அதுல வச்சு எடுத்து ஐஸ்கிரீம் எடுத்து அதைத்தான் பழக்கம் இருக்குது. अभी फ्रीजर का मतलब है ऐसे ही थोड़ा ही रहेगा, लेकिन हमारे के यहाँ पे ஆனா छोटा இங்க सा, உள்ள நுழைஞ்சிட்டு இவ்வளவு பெரிய ஹால். लेकिन यहाँ पे तो पूरे हॉल ही फ्रीजर की तरह है. வேகமா போயிட்டு உள்ள போன உடனே நம்ம முழுவதும் உடம்பு ட்ரெஸ் எல்லாம் ஐஸ் ஆகுது, இன்னும் கொஞ்சம் கை காலெல்லாம் குடைய ஆரம்பிச்சது, வேகமா வெளியில போயிட வேண்டியது. जब हम अंदर जाने से हमारा हाथ ऐसा फ्रीज हो जाता இதுக்குள்ள है, வந்துட்டு அப்படி ஃபுல்லா கூல் ஆயிருது. அப்படி तो इतना बहुत ठंडी हो जाता है जब हम अंदर जाने மைனஸுக்கு கீழே போகுது. वो जो माइनस डिग्री से அந்த और भी பக்கம் नीचे चला, उस तरह 110 டிகிரி வெயில். 110 की और भी वहां पे इतना धूप है. இது போலதான் கர்த்தருக்குள்ள நீங்க வந்துட்டீங்கன்னு வச்சுக்காங்க, जब आप यहोवा के अंदर आने से நல்ல கூலா தான் இருக்கும். आप अच्छे से ठंडी அதான் रहोगे. என்னிடத்துல வாங்க, यहाँ पे आइए, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே जो भी ऐसा ही நீங்கள் टेंशन எல்லாரும் என் இடத்துல வாங்க, जो भी कष्ट से सब நான் मेरे உங்களை पास आइए. கூலாக்கிறேன். கரங்களை தட்டி मैं आपको கத்தரை ठंडी மகிமைப்படுத்துவேன். बनाऊंगा. ஆசீர்வாத ஆண்டவர். यहोवा आपको बदलता ஆண்டவரை है. விட்டு விலகிராதீங்க. जब यहोवा से दूर मत जाइए. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையா, रविवार की आराधना நேரா உள்ள வந்துருங்க ஆராதனை. सीधा अंदर आ இதை जाइए. விட்டுட்டு எந்த வியாபாரத்துக்கு போகாத, எந்த கடைக்கு போகாத, எந்த ஃபங்க்ஷன் கல்யாண வீடு ஆனாலும் சரி, நீ சொல்லிரு இன்னைக்கு நாங்க ஆராதனை முடிச்சு தான் வருவேன்னு சொல்லிரு. इसको छोड़ के आप कहीं मत जाइए, या कोई फंक्शन या कहीं मत जाके बोल दीजिए कि हमारा அதுதான் कलीसिया है. அந்த உமது எல்லைக்குட்பட்ட இடத்துல அங்க இருக்கிறோம். तो हम तो यहोवा की सीमा के अंदर அதுதான் அந்த हैं. மேகத்துக்குள்ள இருக்கிறோம். उसका मतलब बादल के அதை अंदर விட்டுட்டு है. நீங்க போய் எத்தனை பேர், நானும் பார்த்திருக்கிறேன் நிறைய பேர் ஞாயிற்றுக்கிழமை தான் அங்க கூப்பிடுறாங்க, பிசினஸ் அன்னைக்கு தான் இருக்குது. तो मैं भी कहा था நானும் சிலரை பார்க்கிறேன், तो मैं भी सुना था कि வளர்ச்சியே இல்ல. तो उनका कोई भी தேவ और भी சமூகத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. कोई बढ़ावट नहीं ஒரு है. और சகோதரர் சொன்னார், ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போனாரு, तो उन्होंने एक और भी போன இடத்துல कंपनी के काम ஞாயிற்றுக்கிழமை की कहा கம்பல்சரி था, நீ வரணும்னு சொன்னார். रविवार आपको बिल्कुल நான் சொன்னேன், कलीसिया நீ पे போ, आना है तो जाओ. போ. ஆனா நான் ஒண்ணு சொன்னேன், நீ போ, ஆனா ஞாயிற்றுக்கிழமை கூட்டம் முடிச்சிட்டு போ. இல்ல பாஸ்டர் அலோவ் பண்ணல, इसलिए आप तो कलीसिया खत्म करके அதனால जाओ. நான் வேண்டாம்னு சொல்லிட்டேன். சம்பளம் நிறைய தர்றாங்க, इसलिए उन्होंने बोला कि मुझे नहीं चाहिए वो வேண்டாம்னு काम. சொல்லிட்டேன். எனக்கு மனசு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இவ்வளவு நாளா வேலை காத்து கிடந்தவனுக்கு ஒரு வேலை கிடைச்சிச்சு, அந்த வேலை இப்படி ஆகி போச்சே அப்படின்னு கொஞ்சம் மனசு எனக்கு கொஞ்சம் மாம்ச பிரகாரமா துக்கம் இருந்துச்சு. और मुझे इतना दुख लगा था कि ये सारे कुछ बोल रहे थे, ரெண்டு खाते कि வாரத்துல उन्होंने छोड़ दिया. சொல்றான், और उन्हें 2 हफ्ते से कहा, எனக்கு கலெக்டரேட்ல நல்ல ஒரு போஸ்டிங் கத்த தந்துட்டாரு, और परमेश्वर मुझे अच्छे से அரசாங்க posting दे படியை दिया है. கத்தர் கொடுத்துட்டாரு. और ये परमेश्वर நீ मुझे தேவ एक सरकार சமூகம் का இல்லாத ஒன்று எனக்கு வேண்டாம் தூக்கி வீசுனா यहोवा के असर नहीं चाहिए करके तू बोलने உயர்வு से வரும், உயரத்திலிருந்து வருங்க. अभी ऊंचावट आ जाएगा. நிறைய கத்தருடைய பிள்ளைகள் அப்படி அனுபவிக்கிறாங்க. அனுபவிங்க. इसलिए यहोवा के लोग भी इस तरह தேவ अनुभव करना சமூகத்தை चाहिए. ஆண்டவர் விட்டு நீ வெளியில போனா அந்த 100 டிகிரி வெயில்ல தான் நீ சாகணும். यहोवा के हजूर से आप बाहर जाने से उतना आपको बहुत கத்தருக்குள்ள सहा இருக்கிற जाएगा. வரைக்கும் आज जब तक आप यहोवा के अंदर रहेंगे. கடந்த இந்த மாதத்துல, கடந்த மாசத்திலிருந்து நிறைய பேர் வியாதிப்பட்டு இருக்கிறோம், மரண போராட்டம், இதெல்லாம் சொல்லி சொல்லி ஜெபம் வந்துகிட்டே இருக்கும். நான் இருதயத்தில் ஜெபிப்பேன், ஆண்டவரே யார் என் கையில் அடக்கம் பண்ணக்கூடாது ஆண்டவரே. அதனால சாக கிடக்கிறதெல்லாம் உயிர் பிழைச்சிக்கிட்டே இருக்குது. ஒரு அலையிலையா சொல்லுங்களேன். तो मैंने कहा कि साहब நான் को பயம் செத்து போயிருமோ, எப்படி இருக்கிறாங்க, ஃபோன் பண்ணி கேட்பேன் எப்படி இருக்கிறாங்க, அவங்க எப்படி இருக்கிறாங்க, வேலை எப்படி இருக்கிறான், அவன் எப்படி இருக்கிறான், இவன் எப்படி இருக்கிறான். இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, உயிர் வந்துச்சு, கர்த்தர் பழைக்க வைக்கிறாரு. ஆண்டவரே வேண்டாம் ஆண்டவரே, என் கையினால எந்த தீங்கு வர வேண்டாம். ஒரு அலையிலையா சொல்லுங்களேன். जो भी बीमारियां मैंने उनके வேண்டாம் प्रार्थना ஆண்டவரே, किया था, காலத்துக்கு முன்னாடி யாரும் மறிக்க கூடாது. अभी उस समय से पहले कोई भी காலத்துக்கு नहीं முன்னாடி मरना है. யாரும் சம்பவங்களும் துக்கங்களும் உங்களை அமிழ்த்த கூடாது. कोई भी और भी प्रताप पे வருத்தத்தின் आपको மேல் दबाव வருத்தங்கள், नहीं है. துக்கத்தின் மேல் துக்கங்கள் நேரிட கூடாது. इसलिए दुख के ऊपर दुख और कठिनाई के ऊपर कठिनाई, ये सब कुछ नहीं आना चाहिए. கர்த்தருடைய சமூகத்துக்குள்ள இருங்க, यहोवा के जरिए पे आप रह அந்த लीजिए, எல்லைக்குள்ள இரு, सीमा के अंदर रह ஜெபிச்சுக்கிட்டே लीजिए, இரு, प्रार्थना அந்த कीजिए, மேகத்துக்குள்ள மகிமைக்குள்ள இருந்துகிட்டே இருங்க. बादल के और महिमा के अंदर आप रह लीजिए. அது மட்டும் இல்ல, அந்த மகிமைக்குள்ள இருக்கிறது, அந்த எல்லைக்குள்ள இருக்கிற அந்த மகிமைக்குள்ள தேவ சமூகத்துக்குள்ள இருக்கிறது. इसलिए वो केवल सीमा के अंदर है, मतलब यहोवा के जरिए पे आप அப்போ रहना का अंतर சத்துரு है. உள்ள பிரவேசிக்க முடியாது. तब शत्रु ஒண்ணு. अंदर नहीं आ सकेगा. ரெண்டாவது, दूसरा, அந்த எல்லைக்குள்ள இருக்கிற வரைக்கும் जब हम उस सीमा के अंदर தேவ रहेंगे, சத்தம் கேட்கலாம். यहोवा की आवाज आप सुन सकते हैं. ஆதாம் ஏவாளும் आदम और यब्बा எங்க இருக்கிற வரைக்கும் சத்தம் கேட்டாங்க. जब तक कहाँ थे तब எங்க उनका இருக்கிற आवाज வரைக்கும், कहाँ थे तब ஏதேன்ல उनका இருக்கிற வரைக்கும் आवाज- जब अदन की वाटिका தேவ में थे, சத்த கத்தர்களோடு பேசுறாரு, அவர் கத்தரோடு பேசுறாரு. तो यहोवा की आवाज उनको सुना और ये दोनों அந்த यहोवा से बात किए थे. பாளையத்திற்குள்ள இருக்கிற வரைக்கும், जब हम उसके तराई के अंदर தேவனுடைய रहेंगे, சமூகத்துக்குள்ள இருக்கிற வரைக்கும் जब तक यहोवा के जरिए पे रहेंगे, கத்தரோடு பேசிக்கிட்டே இருப்பார். यहोवा आपसे बात करता रहेगा. கத்தருடைய எப்படி பேசுறாரு எப்படி தெரியும்? वो कैसे बात कर रहे हैं कि आपको कैसे சில पता கேட்பாங்க, चलेगा? ஆண்டவர் பேசுறாரு எப்படி நேரா வந்தா பேசுவாரு?
பேசுவாரு? तो यहोवा बात करेगा मतलब यहोवा क्या सीधा நேரா आके बात வந்து करेगा? உங்ககிட்ட பேசுற அளவுக்கு நீ அவ்வளவு பெரிய ஆளா? क्या यहोवा आपसे सीधा आके बात करेगा तो बड़ा இங்க इंसान है சிஎம் क्या? மினிஸ்டர் உங்ககிட்ட வந்து நேரா வந்து சொல்ல மாட்டாங்க, பேச மாட்டாங்க. मिनिस्टर भी आपको सीधा नहीं आके बात करेगा. என் ஆண்டவர் என்னோட பேசுறது எப்படி? तो यहोवा मुझसे कैसे बात करेगा? தேவன் என்னோட பேசுற வசனத்தின் மூலமா பேசுவாரு. वचन के द्वारा मुझसे बात சில करेगा. பாடல்கள் எனக்கு ஏற்ற பாடல்களை கர்த்தர் தருவாரு. गीत के द्वारा मुझे बात அந்த करेगा. பாடலை படிக்கும்போது அது கர்த்தர் பேசுகிற அனுபவங்கள். इसलिए गीत के द्वारा यहोवा சில आपसे बात தீர்க்க करता है. தரிசன மூலமாய் பேசுவார். भविष्यवाणी के द्वारा यहोवा बात करेगा. சில நேரங்களில் சும்மா சாதாரண ஒரு கழுதையை கொண்டு பேசுவார் ஆண்டவர். यूं ही एक गधे के द्वारा और भी यहोवा हालेलुया बात சொல்லுங்களேன். करेगा. सब हालेलुया बोलेंगे. நான் சொல்லுவேன் அடிக்கடி, मैं हमेशा कहूंगा பயங்கர மனசு உடைஞ்சிருந்துச்சு. जब मेरा मन इतना बहुत ஜிபியை टूटा விட்டு था, வெளியில வந்து முடிய கஷ்டம் கஷ்டம் கஷ்டம், ஒண்ணுமே இல்ல, காசுக்கு கஷ்டம், டிராவல் பண்ண முடியல. अभी टीवी से बाहर आने के बाद मुझे बहुत பஸ்ல कष्ट आया था. பஸ்ல போனா, திருச்சிக்கு பஸ்ல போனா 25-20 ரூபா ஆகுதுன்னா ட்ரெயின்ல போனா 7 ரூபா டிக்கெட். ட்ரெயினுக்காக காத்திருப்பேன், அதுல ஒரு 12 ரூபா மிச்சமா अभी இருக்கும். बहुत पैसा का खर्च हुआ था लेकिन मुझे इतना नहीं था और ड्रेस और भी बस पे जाने के लिए पैसा नहीं था, इसलिए मैं அப்போ ट्रेन ஒரு पे தடவை गया அப்படியே था. திருச்சியில இருந்து பஸ்ல வந்துகிட்டே இருக்கிற மனசெல்லாம் உடைஞ்சிருச்சு. जब मैं टूट के मेरे ट्रिची से वापस சில आ रहा था बस पे, சில போதகர்கள் வாங்க, எங்க ஐக்கியத்துக்குள்ள வாங்க, तो कई के लोग बोला कि मेरी संगति पे आप आइए, உங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்றோம், मैं आपको बहुत வீட்டு help வாடகை करूंगा, கொடுக்கறோம், घर के किराए மாசம் दूंगा, மாசம் உங்களுக்கு இவ்வளவு பணம் கொடுப்போம், हर महीने हम ये चीज எங்க देंगे, ஐக்கியத்துக்குள்ள வாங்க, உங்களுக்கு Dress கொடுப்போம், ये संगति पे आ जाइए, எல்லாம் हम उनको கொடுப்போங்கிறாங்க. कपड़े सब कुछ हम देंगे. ஆனா என் மனசுல ஆவியானவர் ஒத்துக்கிட மாட்டேங்கிறாரு. लेकिन मेरा मन इतना नहीं हुआ. நீ கூழுக்காக உன் சேஷ்டபுத்திர பாகத்தை விற்கணுமா? क्या आप सारे சரி, அந்த ஐக்கியத்துக்குள்ள போகலாம்னு பார்த்தா பல கண்டிஷன் போடுறாங்க. आपके खाने के लिए पहले हटा को बेचना है क्या? நீங்க இந்த வஸ்திரம் போடக்கூடாது, तो ये कपड़ा नहीं डाला है, நீங்க அந்த நீங்கள் ஏற்கனவே பாடின பாட்டு பாடக்கூடாது, जो भी आप पहले गीत गाए वो नहीं गाना நீங்க है, திருமணமாகாம இருக்கக்கூடாது, திருமணமாகணும். आपको शादी करना चाहिए. இப்படி எல்லாம் நான் என்னென்னலாம் கர்த்தரோடு உடன்படிக்கை பண்ணணும் எல்லாத்துக்கும் முட்டுக்கட்ட வைக்கிறாங்க. जो जो मैंने यहोवा से वाचा बांधा है वो सारे को रोकने के लिए उन्होंने ऐसा ही प्लान किया था. நான் ஆண்டவர்ட்ட ஜெபம் பண்ணா, இதுக்காக உன்னுடைய மேன்மையை நீ இழக்க போறியா? क्या इसके लिए तेरी ऊंचाई को छोड़ने वाले हो? பெஞ்சமின் அண்ணன்கிட்ட வந்து பேசிட்டு இருந்தேன். अभी पास्टर बेंजामिन से मैंने बात कर रहा था. பெஞ்சமின் அண்ணன் சொன்னாரு, पास्टर बेंजामिन ने बोला என் மேன்மையே और मेरी ऊंचाई கூட்டத்துல சேராது அப்படின்னு ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரு. मेरी ऊंचाई इसके झुंड पे नहीं मिलना. ஏற்கனவே வாசிச்சிருக்கேன், எனக்கு ஒண்ணும் தெரியல. तो सब कुछ हुआ तो मुझे என் नहीं पता. மேன்மையே அதன் கூட்டத்தில் சேராதே. इसलिए मेरी ऊंचाई और उसके और में नहीं मिलना है. நம்ம மேன்மைக்குரியவங்க. हम ऊंचाई के लोग கர்த்தர் हैं. என்ன மேன்மைக்கென்று ஏற்படுத்தி இருக்கிறார். ऊंचाई के लिए वो मैंने नियुक्त किया है. கஷ்டங்கள் கடந்து வந்தால் பரவாயில்ல, ऐसे साल बीतने से भी கர்த்தர் என்ன கைவிட மாட்டார். ये वो हमें नहीं छोड़ेगा. அந்த பாதையில கடந்து போய்கிட்டே இருக்கிறேன். अभी उसी रास्ते पे हम पार பிரயாணம் பண்ணி आएंगे. வர்றேன், जैसे आने से ட்ரெயின் ஒரு பஸ்ல ஒரு பாட்டு போடுறான், நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடுராஜான்ட்டு. ऐसे गीत है कि இந்த பாட்டை கேட்ட உடனே கழுத பேசுது பாட்டுது பாருங்களேன். देखिए गधे बात कर रहा அவங்களுக்குள்ள है. இருக்கிற उनके अंदर जो भी அறிவு है நமக்குள்ள இல்லையா? जानकारी वो हमारे அதனால अंदर नहीं பாஸ்டர் है சினிமா क्या? பாட்டுலாம் கேட்பான்னு நினைக்காதீங்க. ये मत सोचे कि पास सिनेमा की அதெல்லாம் सारे கேட்கவும் गीत மாட்டேன். गाएगा. சினிமானா எப்படின்னு தெரியாது, நம்ம பாக்குறது கிடையாது, நமக்கு அது தெரியாது. मुझे कुछ भी नहीं पता कि क्या திடீர்னு हो ஒரு रहा है. சத்தம் வருது பாரு, எதை கொண்டாது கத்தர் பேசுற, ஒரு கழுதையை கொண்டாது பேசிடுவாரு. वो अचानक आवाज से परमेश्वर बात करेगा, एक கத்தரை गधे की கூட तरह बात பேசுறாரு. करेगा. ये वो मुझसे बात உத்தமத்தை किया. விட்டு விலகாத, अभी कराई से दूर मत जाओ, உத்தமலாய் நடந்து करे से जियो, நீதியை நடப்பித்து अभी धर्मी को चलाओ, மனதார சத்தியத்தை பேசுகிறாளே, इसलिए सच्चाई को बात कीजिए. கர்த்தர் அவளை ஆசீர்வதிப்பார், ये वो आपका आशीष அவளை करेगा. கர்த்தர் உயர்த்துவார். जब वो आपको ऊंचा करेगा. எந்த நிலவரத்தில் இருந்தா தெரியுமா? जिस यहाँ पे होने से அருமையா அன்றைக்கு கடந்த 3ஆம் தேதி வந்து பிரசங்கம் பண்ணது அருமையான பாஸ்டர் அவங்க சொன்ன வார்த்தைகளை अभी 30 तारीख पे जब भी पास्टर ने आके கேட்க वाचा கேட்க किया, கேட்க உட்கார்ந்து அழுதுகிட்டே இருந்து सब लोग जब मैं सुना था मैंने रो रहा था इतना. தெரியுமா, சபைக்கு நடந்த சம்பவங்கள், हर एक कलीसिया पे हुए थे. ஊழியங்கள்ல நடந்த சம்பவங்கள் अभी वहाँ पे सेवा पे हुए एक कलीसिया. எல்லாம் அதிகமா கர்த்தர் பேசிக்கிட்டே இருக்கிறார். वो सब कुछ उन्होंने யாரை கொண்டோ கர்த்தருடைய வார்த்தைகளை உங்களுக்கு தந்து கொண்டே இருப்பார். तो हमेशा वो आपको बात और भी आवाज देता இவங்களை रहेगा. கொண்டுதான் கர்த்தர் பேசுவார் இல்ல. ऐसा नहीं कि इनके द्वारा ही தேவ वो बात சமூகத்துக்கு करेगा. வரும்பொழுது तो ये वो क्या चीज पे கர்த்தருடைய आते समय சத்தத்தை, கர்த்தருடைய வார்த்தை நீங்க கேட்கும்போது எனக்காக தான் கர்த்தர் பேசினார். जब यहोवा से मेरे लिए तो यहोवा बात कर रहा है. நிச்சயமா நீங்க நம்பி அந்த சத்தத்துக்குள்ள நீங்க கேட்டுக்கொண்டே இருந்தீங்கன்னா जब आप उस विश्वास के अंदर पूरे होने से உங்க வாழ்க்கை எப்படி இருக்கும்? तेरे जीवन कैसा होगा? ஏதேன போல இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. अदन की तरह உங்க रहेगा. வாழ்க்கை எப்படி இருக்கும்? आपका जीवन ஏதேனின் அனுபவம் உங்களுக்குள்ள உண்டாயிருக்கும். अदन के अनुभव की तरह रहेगा. கஷ்டமில்லாத சமாதானமான வாழ்க்கை. अभी बिना और भी என்றைக்கு தேவ சத்தத்தை கேட்காம அந்நிய சத்தத்தை அந்த
சர்ப்பத்தின் சத்தத்தை கேட்டானோ जब वो उसने सांप की आवाज सुना था, எல்லா ஆசீர்வாதத்தையும் இழக்க வேண்டியது. उसने सारे आशीष को खोया அந்நிய है சத்தங்கள் வேண்டாம். और ये आवाज नहीं இந்த चाहिए। பைபிள் இல்லாதது எங்கெங்க இருக்குது உலகத்துல? अभी यही शास्त्र केवल और मुझे नहीं चाहिए। காலத்தில் உள்ளது இங்க பைபிள்ல சொல்லி இருக்குது. अभी शास्त्र पे कहा है, கடந்த காலத்தில் உள்ளது जो भी पिछले हुआ था இப்ப நடந்து கொண்டிருக்கிறது, अभी हो रहा है, இனி நடக்க போகிறது. எந்த புத்தகத்திலும் சொல்லல, வேத புத்தகம் இதுல சொல்லப்பட்டிருக்கு, இந்த புத்தகத்துல சொல்லப்பட்டிருக்கு. और होने वाला ये सब कुछ इसी पे कहा है और कहीं के वो எனக்குரிய पुस्तक எல்லா में कहा है। ஆலோசனை இந்த வேத புத்தகத்தில் இருக்குது. अभी सारी सलाह इस पवित्र शास्त्र पे ஆகையால है। கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டு 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 அவருடைய சித்தத்தின் வெளிச்சத்துல நான் நடந்து போய் கொண்டே இருக்கணும். इसलिए तो हम यहोवा की आवाज सुन सुन के हम उस रोशनी के ऊपर जाना चाहिए। இரண்டாவது, दूसरा, மூணாவது காரியங்கள், तीसरा, நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் இருக்கிற வரைக்கும் நீங்கள் விசேஷமானவர்களாக மாறிடுவீங்க. जब आप यहोवा के हज़ूरी पे रहोगे आप एक खास की और बन அந்த जाओगे। ஜனத்தை பிழையாம் தூரத்திலிருந்து பார்க்கிறோம். अभी उस प्रजा को भला दूर से देखा है। அந்த ஜனத்தை தூரத்திலிருந்து பார்க்கும்போது जब वो दूर से देखा था, அந்த ஜனங்கள் எப்படி இருக்கிறாங்களா? और भी उस प्रजा ने कैसा है, விசேஷமான ஜனங்களா இருக்கிறாங்களாம். वो कास के एक प्रजा की तरह थे। யாக்கோபு விரோதமா மந்திரவாதம் இல்ல, और भी याकूब की तरह कोई இஸ்ரவேலுக்கு जादू விரோதமா नहीं है। குழி சொல்லுதல் இல்ல. आप इसराइल का कोई जादू नहीं என்னாகமம் है। 23ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா गिनती का 23 अध्याय के 9 वचन, அவருடைய சமூகம் இருக்குதே और उनका हज़ूरी உங்களை விசேஷித்துக்கு அவர்களாக உங்களை மாற்றிடும். ये आपको खास की तरह बन जाएगा। கண்மலையில் உச்சி 9ஆம் வசனத்தை பாருங்க. என்னாகும் 23:9 गिनती का 23 का 9, கண்மலையில் உச்சியிலிருந்து चट्टान की நான் चोटी அவனை पर கண்டு குன்றுகளிலிருந்து அவனை பார்க்கிறேன். அந்த ஜனங்கள் ஜாதிகளோட கலவாமல் தனியே வாசமா இருப்பார்கள். चट्टान के चोटी पर भी मुझे दिखाई पड़ती है, पहाड़ियों पर से उनको देखता हूँ और ऐसे जाति अकेले बसे रहेंगे, अन्य जातियों से अलग गिन जाएंगे। மற்றவர்களுடைய உறவு எங்களுக்கு தேவையில்லை. अभी और दूसरे लोगों के लिए और मदद करनी ஆவிக்குரிய चाहिए। உறவு இல்லாதவங்களிடத்துல நீ சேராத. इसलिए जो बिना आत्मिक रिश्ते और उनसे नहीं है उनसे பக்தி मत விருத்தி मिलो। இல்லாத இடங்களை நீ சேராத. बिना उन्नति की जगह पे तो वहां पे मत உங்களுடைய मिलो। வாழ்க்கையில உங்களுடைய ஜீவியத்தை, உண்மையை, பரிசுத்தத்தை, விசுவாசத்தை, ஊழியத்தை நீ பாதுகாக்கிற எல்லைக்குள்ளே இரு. अभी तेरे जिन बेसब को जो उसके अंदर आपको रहना चाहिए, அப்படி இருக்கும்போது தனியா தான் இருப்பீங்க. तब आप अकेले रहोगे। எல்லாம் கைவிடப்பட்ட மாதிரி இருப்ப. கர்த்தர் கண்மலையில் உச்சியிலிருந்து உங்களை பார்த்துக்கிட்டே இருப்பார். इसलिए सब आपको आज छोड़ा होगा, लेकिन ये वो आपको குன்றுகளிலிருந்து सदा நான் सुने और பார்த்துக்கிட்டே देखा- இருக்கிறேன். वो आपको देखता அவரை रहेगा। காண்கிறேன், அவர்களை பார்க்கிறேன். मैं आपको देख रहा हूँ, आप उनको सुन தேவ रहा हूँ। பிரசன்னம் இல்லாத இடத்துல இருக்க மாட்டேன். बिना यहोवा की प्रशंसा की और जगह पे नहीं रहूंगा। ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஐக்கியம் இல்லாத, உறவு இல்லாத இடத்துல நான் இருக்க மாட்டேன். बिना आत्मा के जो भी रिश्ते हैं और वहां पे भी नहीं रहूंगा। எந்த சூழலில் மத்தியிலும் சில நேரங்களில் சில கவலைகள், பாரங்கள், தாங்க முடியாத சில நேரங்களில் சுதர்ஷ நிலைகள் மாறி மாறி இருக்கும். அந்த இடத்துக்குள்ள நான் போக மாட்டேன். जो भी हर की स्थितियां भी बदल रहा होगा, लेकिन हम उनकी स्थितियों पे हम नहीं जाएंगे। சில சூழ்நிலைகளை சகிக்க முடியாது. लेकिन हम उसको एहसास கால नहीं कर सकते। சூழ்நிலைகளை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. अभी हम समय को मान नहीं என்ன இப்படிப்பட்ட सकते। காலங்கள்? ये कैसा हो गया ஏன் है? எனக்கு இந்த வாழ்க்கை? और मुझे जीवन क्यों चाहिए? கர்த்தருக்குள்ள இருங்க. यहोवा के अंदर रह लीजिए। கர்த்தருக்குள்ள ஆத்துமா திடன் கொண்டிருக்கிறது. यहोवा को சொல்லிக்கிட்டே डांडस बांधिए। கர்த்தருடைய பிரசன்னத்துக்குள்ளே இருங்க. यहोवा की प्रशंसा के अंदर நீங்க रह लीजिए। விசேஷமானவர்களா மாறிடுவீங்க. ये आपको खास के इंसान बन தனியா जाओगे। நிக்கிறீங்களே, தனியா நிக்கிறீங்களே. आप अकेला हो। ஒரு காலத்துல இந்த ஊழியத்துல அப்படியெல்லாம் கேட்டாங்க. तो पहले वो हमें ये सारे தனியா कुछ நின்று கொண்டே पूछे இரு, और ये सब मिलते கர்த்தரோடு रहो। இரு. यहोवा के पास பல रहो। கிளைகளை கர்த்தர் ஏற்படுத்தினார். इसलिए बड़ी सी और भी खिलाओ தனித்து விடப்பட்ட கூட்டமா தான் இருந்துச்சு நம்முடைய கூட்டம். तो हमारे झुंड सारे एक ही सब இங்கயா போறீங்க? ஒரே மந்தை ஒரே மேய்ப்பனுக்கா போறீங்க? तो क्या आप एक हाथ एक चरा के पास ஏசிபிஎம் रहो? அந்த சபைக்கா போறீங்க? आप एसीपीएम के कलशा पे जाने वाले हो। வெளிச்சத்தண்டைக்கு ஜாதிகள் வருவாங்க. इसलिए रोशनी के ऊपर உதிக்கிற जाने ஒளி लोग இடத்துக்கு होएगा। ராஜாக்கள் வருவாங்க. हर एक राजा आएंगे। சில நேரங்களில் நீங்கள் உங்களுடைய உற்றார் உறவினர்கள், நண்பர்கள், எல்லா அயலகத்தார் எல்லாவற்றையும் விட்டு தனியா இருக்கிறது போல சூழ்நிலை வரும். ऐसे लगेगा आपको सब कुछ अभी खोया है की तरह कि आपको लगेगा। அப்ப நீங்க ஆண்டவர்ட்ட சொல்லுங்க, तब आप यहोवा से बोलना எல்லாம் है। என்னை விட்டு போனால் நீங்க மட்டும் என்னை விட்டு போகாதீங்கப்பா. इसलिए सब कुछ हमें छोड़ के लोग जाने से भी, எல்லாரையும் ஃபங்க்ஷனுக்கு கூப்பிடுறாங்க, इसलिए सब लोगों को फंक्शन के लिए எங்களை बुलाया மட்டும் है, கூப்பிடுறது இல்ல. लेकिन हमें नहीं பரவாயில்ல, बुलाया। சந்தோஷப்படு. इसलिए खुश रहो। கர்த்தர் உன்னை ஒன்றிலிருந்து பார்க்கிறார், इसलिए वो आपको देख கண்மலையில रहा இருந்து है। பார்க்கிறார், इसलिए आप चट्टान से और குன்றுகளிலிருந்து देखा है। பார்க்கிறார். इसलिए चट्टान की ओर आपके देख பிள்ளைகள் रहा எனக்காக है। நிக்கிறாங்களா? वो मेरे लिए खड़े हुए कि என்ன நம்பி வாழ்றாங்களா? और मेरे भरोसा करके விசேஷவனா மாற்றிடுவார் ஆண்டவர். விசுவாசிக்கிறீங்களா? जो आपको कहाँ से बन सकता है।
எல்லாரிலும் கர்த்தர் உங்களை விசேஷிக்கப்பட்டவனா மாற்றிடுவார். इसलिए यहोवा आपको कास की तरह बन जाएगा. ஆண்டவருடைய பார்வை நீங்கள் விலையேற பெற்றவர்களா மாற்றப்படுவீங்க. तो यहोवा की तरह आप और भी कास बन जाओगे. அதிக நேரம் இல்ல, और भी बहुत समय அதிக है காலங்கள் இல்ல. और बहुत दिन नहीं है. அடிக்கடி ஆண்டவர்ட்ட ஜெபம் பண்ணுவேன். मैं हमेशा यहोवा से பெந்தெகோஸ்தே प्रार्थना சபையை करूंगा. ஆரம்பிச்சவங்க इसलिए जो भी शुरू किया है எத்தனையோ பேர் बहुत लोग நன்மையை காண்பதற்கு முன்பதாகவே கடந்து போயிட்டாங்களே वो ஆண்டவரே. भलाई से देखने से पहले उन्होंने मर ஜீவனை गया था. கொடுத்துட்டு போயிட்டாங்களே. उन्होंने जीवन तो दे दिया है. உதாரணத்துக்கு நம்முடைய பெஞ்சமின் ஐயா पास्टर बेंजामिन पे அநேக நன்மையை காண முடியலையே, उनको बहुत सारे भलाई नहीं சபையின் देख வளர்ச்சியை सकता. காண முடியாம ஜீவனை ஊற்றிட்டு போயிட்டாங்களே ஆண்டவரே. कलीसिया की बढ़ावट को नहीं देखा, उससे पहले उन्होंने मर गया है. ஆரம்ப நாட்கள்ல பெந்தெகோஸ்தே உருவாக்கப்பட்ட சபை நாட்கள்ல जब वो पेंतेकोस्त के कलीसिया शुरू किया था முதலாம் தலைமுறை, और पहला இரண்டாம் தலைமுறை, और दूसरा पीढ़िया, மூன்றாம் தலைமுறையில தான் கொஞ்சம் ஆசீர்வாதமே சபைக்குள்ள வர ஆரம்பிச்சு. अभी तीसरा पीढ़िया पे ही कलीसिया पे அது आशीष வரைக்கும் हुआ था. போகாத, இந்த சபைக்கு போகாத, जब तक उस कलीसिया पे எந்த मत சபைக்கு जाओ, போனாலும் சிபிஎம்க்கு போகாத, अभी कहीं पे जाने से இந்த और वहाँ पे- சபைக்குள்ள நுழையாதீங்க. अब इस कलीसिया पे मत இப்படிதான் आइए. ஜனங்களை விரட்டி கொண்டே இருக்கிறாங்க. तो वैसे बहुत लोग ஏதோ ஒரு அசுத்த ஆவி பிடிச்ச கூட்டம் ऐसे अशुद्ध आत्मा லப आए லபன்னு थे. கூப்பிட்டுக்கிட்டே கிடக்குங்க. अभी ऐसे ही आपको पीछा आएगा. ஒரு வில்லேஜ் எல்லாம் பார்த்தா கேத்தலிக் கூட்டமா இருக்கும். इसलिए गांव पे जाने से कैसे के लोग கிறிஸ்தவர்கள் हैं. இருக்கிறாங்களே, போய் சத்தியத்தை சொல்லலாம்னு போனா मसीह के लोग हैं तो हम गवाही அங்க बोलने உள்ளவங்க என்ன சொல்லிடுவாங்க தெரியுமா? सुसमाचार बोलने के लिए இந்த कहने மாதிரி से ஜிப்பா போட்டுட்டு, இந்த மாதிரி வெள்ளை சேலை கட்டிட்டு, புல்கை போட்டுட்டு வருவாங்க. உள்ள விடாதீங்க, அவங்க தான் கடைசி காலத்து அந்தி கிறிஸ்துன்னு பேர் வச்சாங்க. अभी ऐसे बोले कि इस तरह के कपड़े पहन के साड़ी पहन के आएंगे, वे ही लोग तो अशुद्ध के मसीह के लोग அப்படி हैं. எல்லாம் சொன்னாங்க. तो ये सब कहा இப்ப था, ஜனங்க உள்ள வர்றாங்க. लेकिन अभी अंदर ஒரு आए அல்லேலூயா तो சொல்லுங்களேன். सब हालेलुया கர்த்தர் बोलेंगे. மாற்ற சூழ்நிலைகளை तो यहोवा ने स्त्रियों को बदल दिया ஏற்ற है. காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு ठीक समय आपको उठा करने के लिए அவருடைய उनका கரத்துக்குள் இருங்க, பலத்த கரத்துக்குள் இருங்க. और उनके हाथों के अंदर रह लीजिए. ஏற்ற காலங்கள் வரும், விசுவாசிங்க. ठीक समय आएगा. ஏற்ற காலங்கள் வரும். ठीक समय आएगा. என்றைக்கே கிளைமேட் இப்படியே வெயில் அடிச்சுக்கிட்டே இருக்காது, ஒரு காலம் வரும். हमेशा आपको நல்ல ऐसे धूप மழை नहीं பெய்யற रहेगा. காலம் வரும். एक बारिश के समय நல்ல पे भी குளிரான आएगा. காலங்கள் வரும். ठंडी के समय पे भी आएगा. தென்றல் வீசுகிற காலம் வரும், விசுவாசிங்க. अच्छे से ठंडी की आवाज என்னுடைய கால आएगा. சூழ்நிலை இப்படியே இருக்குமோ, या क्या मेरे से இந்த ऐसे சூழ்நிலையிலே रहेगा? முடிஞ்சிருமோ, வாழ்க்கை முடிஞ்சிருமோ, इस स्थिति पे मेरे जीवन என் காலம் இப்படி என் பிள்ளைகளை எப்படி இருக்க போறாங்களோ தெரியல. நீ கவலைப்படாத. जाने मेरे बच्चे कैसे होंगे ये உன் फिक्र मत பிள்ளைகளை कीजिए. கர்த்தருக்குள்ள நிறுத்து, इसलिए यहोवा के अंदर है கர்த்தருடைய சமூகத்துக்குள்ள நிறுத்து. इसलिए यहोवा के अज़ूरी पे उनको रखो. பாட்டிமார் और सारे नानी பிள்ளைகளுக்கு लोग கொடுக்கறாங்க. उनके बच्चों को दिया பிள்ளைகள் है. என்ன செய்யறாங்க? बच्चे பிள்ளைகளுக்கு கொடுக்கறாங்க. उनके बच्चे को दे दिया பிள்ளைகளின் है. பிள்ளைகள் बच्चे के बच्चे லோவிசால், अभी ஐனிக்கையால், और ये वाशाल பவுல் தீமோத்தேயுக்கு சொல்றாரு, पौलुस से तीमोथी के कहा உன் விசுவாசம், अभी तेरा विश्वास விசுவாசம் இருக்குதே, विश्वास है, உனக்குள்ள ஒரு விசுவாசம் இருக்கு தீமோத்தேயுவே. तेरे अंदर जो विश्वास है तीमोथी, அந்த விசுவாசம் वो जो विश्वास முதல்ல உன் பாட்டியாகிய पहले तेरे नानी की லோவிசாலுக்குள்ள இருந்துச்சு. अभी उनके पास था विशाल அதுக்கு की பிறகு था. அது அப்படியே அந்த சமூகம் எங்க வந்துச்சு? और उसके बाद எங்க வந்துச்சு? किसके पास आया? ஐனிக்கையாளுக்குள்ள வந்துருச்சு. आइनिका के पास आया. இப்போ அந்த சமூகம் உனக்குள்ள வந்துருச்சு. अभी वो तेरे अंदर आ ரெண்டு गया தீமோத்தேயு है. 1 அதிகாரம் 5 வசனத்துல சொல்லி दूसरा இருக்கு. तीमोथी पहला का 5 பாட்டிக்கிட்ட இருந்துச்சு. पहला तेरे नानी, அதுதான் அந்த 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 எல்லைகளுக்குள்ள, वही तो वो सीमा, அந்த விசுவாசத்துக்குள்ள, वही तो विश्वास के अंदर, அந்த சமூகத்துக்குள்ள वही तो उसका अभी अज़ूरी के கர்த்தருக்குள் अंदर, வருகிற அனுபவம். अभी वो यहोवा के अंदर आने की அதான் अनुभव. உமது எல்லைக்குட்பட்ட ஊரில் வந்திருக்கிறோ சொல்லல எப்போது. इसलिए तो कहना है कि நாங்க तेरी எங்க सीमा के अंदर வந்திருக்கிறோம்? पर है. हम உம்முடைய कहाँ हैं? சமூகத்தில் நாங்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே. आपके अज़ूरी पे हम आए உம்முடைய हैं. இரக்கத்தை நம்பி வந்திருக்கிறோம். आपके दया को भरोसा करके हम வேலைக்காரனுடைய आए हैं. கண்கள் எஜமானின் கையை நோக்கி இருக்கிறது போல, जैसे स्वामी की हाथ இந்த स्वामी கால का देखा வேளையில है. தேவ சமூகத்துக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கு கர்த்தர் இரக்கம் செய்கிறவரா இருக்கிறார். इस सुबह भाई परवर सब लोगों को मदद உங்க कर रहा ஒவ்வொருடைய है. பிரச்சனைகளுக்கு அவர் பரிகாரத்தை உண்டாக்குகிறார். इसलिए सब लोग को यहोवा ऐसे बड़ी सी देता ஆராதனை है. ஜெபம் பண்ணிட்டு கூட்டம் நடத்திட்டு ஆராதனை பண்ணி பாட்டை பாடிட்டு ஏதோ டைம் பாஸ் இல்ல. ஒவ்வொரு ஆராதனை நல்ல ஆசீர்வாதமாக, ஆராதனைகள் ஆசீர்வாதமாக நடக்கும்படியாக, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை, பைபிள் ஸ்டடி, காத்திருப்படி, இதெல்லாம் ஆசீர்வாதமா இருக்கும்படியா எங்களை உடைச்சி உபவாசத்தோடு தான் தேவ சமூகத்தில் வைக்கிறோம். சனிக்கிழமையிலிருந்து ஆரம்பிச்சிருவோம். ऐसे ही तो हमारा ஞாயிற்றுக்கிழமை टाइम கர்த்தர் சபையில கிரியை செய்யணும். हराना तो टाइम पास के नहीं कर रहे, लेकिन ये सारे आशीष हम यहोवा हमें टूट के हम दे रहे हैं. நீங்க ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் சிலர் ஆராதனைக்கு வர்றீங்க. और कोई
कई लोग तो सिर्फ रविवार के प्रार्थना பாருங்க, पे உங்களுக்கு आएंगे, சமாதானம் உண்டாயிருக்கணும். तो अब आपको शांति வந்துட்டு मिलने போன के இந்த लिए, வாரம் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நன்மை तो உண்டாயிருக்கணும். इस हफ्ते आपके உங்க जीवन को வாழ்க்கையில भलाई ஒரு मिला மாறுதல் है, வந்திருக்கணும். आपके जीवन पे एक बदलाव அப்படிதானே आना வந்திருக்கீங்க? चाहिए, तो इसके लिए तो ஒரு आप आए அல்லேலூயா हैं। சொல்லுங்க. सब அல்லேலூயா. हालेलुया। அப்படிப்பட்ட ஒரு கிரியை நாங்க எங்க கண்ணால பார்க்கல, உங்க காதுகள்ல நீங்க உங்க வாயில சொல்றத நாங்க காதுல கேட்டனே, நான் எதுக்கு இந்த ஊழியம் செய்யணும்? तो ये तो हम आपके मुंह से बोलना है, हमारे कान से सुने, इसके लिए तो हम सेवा कर रहे हैं। ஊழியம் செய்யறத உங்களுடைய வாழ்க்கையில தேவனுடைய நம்பி வருகிற கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பெரிய மாறுதல் வந்து அவர்கள் விசேஷமானவர்களா மாறணும். அதான் எங்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய சந்தோஷம். हम ये सेवा कर रहे हैं ताकि आपके जीवन पे एक बड़ी सी बदलावट और आशीष होना है, तो इसके लिए हम यहाँ पे सेवा कर रहे हैं। பிள்ளைகளுக்கு நல்ல வாழ்க்கையை கர்த்தர் தருகிறார், परमेश्वर अच्छे से जीवन देना நல்ல चाहिए, புத்திர பாக்கியத்தை தருகிறார், तो अच्छे से और भी உலக பிரகாரமான நன்மைகளை தருகிறார். दुनिया के हर एक प्रकार की आशीष இவர்கள் देना है। ஆண்டவருக்காக வைராக்கியமா நிற்கிறவர்களாக மாறுறாங்க, तो यहोवा के लिए उन्होंने वो लोग விசுவாசத்துல உறுதியா நிக்கிறாங்க. विश्वास से और उन्होंने ढाढ़स किया அதுதான் அந்த था, மேகத்துக்குள்ள இருக்கிறது, वही तो बादल के अंदर அதுதான் है அந்த ना, அக்கினி வெளிச்சத்துக்குள்ள वही இருக்குது. तो अग्नि की प्रकाश पे எல்லாரும் रहना। கண்களை மூடுவோமா? सब हम आंख बंद कर ஆண்டவரே, அந்த लेंगे, அக்கினி வெளிச்சத்துக்குள்ள, हम उस आग के அந்த अंदर की ओर மேகத்துக்குள்ள, और उस அந்த बादल के अंदर எல்லைக்குள்ள और उस सीमा के अंदर, நான் ஜீவித்தாலும் சரி மரிச்சாலும் சரி, तो मैं जीऊंगा या मरूंगा, எந்த சூழலில் மத்தியிலோ अभी हर स्थिति के बीच पे அதற்குள்ளதான் நான் வாழ்வேன், हम उसके अंदर ही जिएंगे, அதற்குள்ளதான் நான் இருப்பேன். हम எப்பொழுதும் उसके अंदर ही रहेंगे, ஊழியத்துக்குள்ளதான் இருப்பேன். उस सेवा के अंदर ही हम இந்த रहेंगे। ஊழியத்தில் எத்தனையோ காற்றுகள் வீசுச்சு. बहुत सारे तूफान आंधी आया, இதை விட்டு வெளியே போக எனக்கு தெரியாது, अभी हम इससे हम बाहर नहीं जा வெளியில सकेंगे, போனா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. हम इससे बाहर नहीं जा सकेंगे। கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிற வரைக்கும், जो हम यहोवा के हज़ूरी पे रहने கர்த்தருடைய समय, ஊழியத்தை செய்யற வரைக்கும், जब हम यहोवा के हज़ूरी पे रहने समय, ஊழியக்காரனா இருக்கிற வரைக்கும் हम सेवा पे रहने நான் समय, விசேஷமா மாறுவேன். तो मैं खास के बन जाऊंगा, நல்ல டிரைவிங் பண்ணுவேன், मैं जैसे ड्राइविंग நல்ல करूंगा, சமையல் பண்ணுவேன், एक और भी நல்ல கூட்டம் எடுப்பேன், और நல்ல meeting பிரசங்கம் लूंगा, பண்ணுவேன், और प्रचार என்னுடைய करूंगा, வாழ்க்கையில நல்ல கட்டடங்களை கட்டுறதுக்கு மூலம் எல்லாமே இருக்கும். तो सब कुछ ऐसे ही நீ बुद्धि தேவ रहेगा कि சமூகத்தில் இருக்கிற வரைக்கும் जब तक आप यहोवा के हज़ूरी पे रहने से, தானியேலே நீ விசேஷமானவன் தான். यहाँ तू நீ खास इंसान கர்த்தருக்குள்ள है, இருக்கிற வரைக்கும் जब तक आप यहोवा के अंदर நீ ஒரு रहेंगे, பாதுகாப்புக்குரியவன் தான், तो आप एक खास इंसान है, ஆரோக்கியத்துக்குரியவன் தான், अभी आप நீ घर के பலன் हैं, உள்ளவன் தான். आप बलवंत है। அதை விட்டு நான் வெளியில ஒரு நிமிஷம் வெளியில போனாலும் हम इसमें से कभी बाहर नहीं அந்த जाएंगे, அக்கினி என்ன பட்டுச்சுன்னா அவ்வளவுதான், ஒண்ணும் இல்லாம காணாம போயிடும். अभी उस आग के अंदर आप कभी की आपको नष्ट नहीं होगा। மற்றவர்களுக்கு நீ ஒரு காட்சி பொருளாக அல்ல, ऐसे ही बड़ी से नहीं, கர்த்தர் உங்களை ஒரு சாட்சிகளாக ஏற்படுத்துவார். எத்தனை பேர் விசுவாசி? एक गवाही की तरह आपको என்ன उठेगा, ஒரு சாட்சியா ஏற்படுத்துவார். यहोवा आपके गवाही புற उठेगा, ஜாதிகளுக்கு நான் சாட்சியா ஏற்படுத்துவார். यहोवा आपके बड़ी से घटाएं யார் உங்களுக்கு उठाएगा, விரோதமா எந்த தீங்கு செஞ்சிருந்தாலும் சரி, इसलिए कुछ भी आपको मिलने உங்க से भी கண்களாலேயே நீங்க பாப்பீங்க, आपके आंखों की ओर आप உங்க देखोगे, கண்களாலே கர்த்தர் காண செய்வார். अभी इसके हाथों की ओर आप அது देखोगे, உங்க எல்லைகளுக்குள்ள வரும். अभी वो आपके अंदर உங்களுக்கு आएगा, மேற்கொள்ள முடியலன்னா आपको प्रबल नहीं कर सकते திரும்பி से, அங்கேயே போயிடும். तो हम उससे वापस வந்து वहां से चले பாப்பா, जाएंगे, वो आके அப்படியே देखेगा, வந்து பாப்பா ஒண்ணு மேற்கொள்ள முடியல, वैसे आके देखेगा, அவன் எங்க இருந்து வந்தானோ वो कहाँ से आने से भी விட்ட இடத்துக்கே திரும்பி போவான். आए वह बाहर चले அந்த जाएगा, இடத்துக்கு போவாங்க, கண்களாலே பாப்பீங்க. वो आपके அப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு இந்த இடத்துல. ऐसे संभव हुआ था, யாரோ சூனியம் பண்ணிட்டேன்னா சொல்றீங்க, तो कोई टोना कर दिया உங்களுக்கு करके ஒரு कहा தீங்கு है, வராது. आपको कोई बुराई ஒரு नहीं வாரத்துல आएगा, பாருங்க, तो एक हफ्ते पे देखिए, யார் உங்களுக்கு பண்ணா நினைச்சா அந்த ஆளுக்கு ஏதாவது ஒரு சம்பவம் நடக்கும். इसलिए कौन आपको टोना இவங்க किया है தான் उनको कुछ हो இருக்குமோன்னு जाएगा, அவங்க மைண்ட்ல யோசிச்சுக்கிட்டே இருந்த तो ஆளு उन्होंने सोचा कि यही इंसान कुछ किया है कि नहीं, उनमें டக்குன்னு मन पे வியாதி வந்துச்சு, अचानक बीमारी आया, திடீர்னு மரணம். अचानक वो मर गया, அவங்க திடீர்னு அவங்க மரிச்சாங்க. वो मर गया, அதை கேள்விப்பட்டு அவங்களுடைய பையன், நல்ல சுகமா இருக்கிற பையன் திடீர்னு ஸ்ட்ரோக் வந்து விழுந்துட்டான். ये सुनने के बाद उनके बेटा भी स्ट्रोक आके वो भी मर அந்த गया, குடும்பத்தில் உள்ள அந்த தாய் ஓடி வந்து अभी उनके आके परिवार पे, இந்த விசுவாசி கிட்ட வந்து, தயவு செய்து எங்க வீட்டுல வேற ஒண்ணும் நடந்துடாம பிரேயர் பண்ணு, इसलिए और कुछ नहीं आना है ताकि हम उनके लिए உங்க प्रार्थना குடும்பம் करना है, அழியணும்னு சொல்லிட்டு நாங்க தீங்கு பண்ணிட்டோம். तो एक பாத்தீங்களா, परिवार नष्ट கர்த்தர் करने- மாத்திட்டாரு. பாத்தீங்களா, वो उनको बदलने சூழ்நிலைகளை का है। மாறுதலா மாற பண்ணிடுவாரு. வசதியோं को நீ बदलता கர்த்தருக்குள்ள இருக்கிற வரைக்கும் நீ பெரிய ஆசீர்வாதமானவன், इसलिए यहोवा के हाजिर होने से நீ ஒரு பெரிய பாக்கியத்துக்குரியவங்க. इसलिए हाथ एक बड़ी எல்லாரும் चीज़ नहीं है। கரங்களை தட்டி ஆண்டவருடைய சமூகத்துல इसलिए ताली बजाइए, கர்த்தருக்குள்ள நீங்க இருங்க, உங்க ஆத்துமா எப்பொழுது களி கூர்ந்து கொண்டே இருக்கட்டும். इसलिए यहोवा के अंदर है लीजिए,
மேகத்தில் கீழ் இருக்கிறாங்க, इसलिए वो மகிமைக்குள்ள இருக்கிறாங்க, वो आग के अंदर रहने தேவ वाले को, சத்தம் கேட்கிற இடத்துல இருக்கிறாங்க. जब यहोवा के अंदर रहने वाले लोगों को விசேஷப்பட்டவர்களாய் மாற்றிக்கொண்டே இருக்கிறார் கர்த்தர் அவர்களை. यहोवा उनको खास तरह बन கர்த்தர் நம்ம जाएगा। விசேஷிக்கப்பட்டவர்களாய் மாற்றும்படியா கரங்களை தட்டி மகிமைப்படுத்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. यहोवा खास तरह கர்த்தரை துதித்து மகிமைப்படுத்துவோம். और स्तुति करेंगे। அவர் சொன்னதை நமக்கு நிறைவேற்றுகிற தேவன், यहोवा बोला उसे हमें पूरा करेगा। அவர் பதில் கொடுக்கிற ஆண்டவர். यहोवा आपको கரங்களை தட்டி ஆவியில நிறைஞ்சு அந்நிய பாஷைகளை பேசி இந்த இடத்தை விட்டு போகும்போது தேவ சமூகத்தோடு கூட கடந்து போ. अब इसे जाने समय வியாதி உங்களை விட்டு விலகி போகும், बीमारी आपका பிரச்சனைகள் உங்களை விட்டு விலகி போகும். ஒரு விடுதலையோடு நீ தேவ சமூகத்தில் வாழலாம். एक छुटकारा से நீ आप பயப்படுற காரியம் ஒண்ணுமில்லாமல் போகும் இயேசுவின் நாமத்தில். ஆயத்தம் அந்நிய பாஷைகளை பேசுங்க. சரீரத்திற்கு வியாதி வெளியேறட்டும், அசுத்த வல்லமைகள் வெளியேறி போகட்டும், கட்டுகள் வெளியேறி போகட்டும், பாரங்கள் வெளியேறி போகட்டும். உங்களுடைய எல்லை விட்டு நான் வெளியே போக மாட்டேன், உங்களுடைய எல்லை விட்டு நான் வெளியேற மாட்டேன், உங்களுடைய சமூகத்துக்குள்ள நான் இருப்பேன், மேகத்திற்குள்ள நான் இருப்பேன். தீர்மானம் பண்ணு, இன்னைக்கு தீர்மானம் பண்ணுங்க, ஆவிகளை நிறைஞ்சு உடன்படிக்கை பண்ணுங்க. ஜீவித்தாலும் கர்த்தருக்காக, மரித்தாலும் கர்த்தருக்காக. ஹல்லேலூயா. வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுகிறவர். நாங்கள் உங்களுடைய எல்லைக்குள்ள வந்திருக்கிறோம். இப்பொழுது நாங்கள் உங்களுடைய எல்லைகளுக்குள்ள வந்திருக்கிறோம், உங்களுடைய பாளையத்துக்குள்ள வந்திருக்கிறோம், உங்களுடைய மேகத்திற்குள்ள வந்திருக்கிறோம். சத்தத்துக்கு என்னை ஒப்படைக்கிறோம். வாழ்க்கையில ஒரு தீங்கு நேரிடாது, ஒரு தீங்கு நேரிடாது. சத்துருக்கள் மடிந்து விடுவார்கள். உனக்கு முன்பாக சிவந்த சமுத்திரம் இரண்டாம் பிளக்கும். நீ கண்மலையை பார்த்து பேசினாலே போது தண்ணீர் புறப்படும். இருதயத்தின் நினைவை கர்த்தர் நிறைவேற்றுவார். உன்னுடைய வாஞ்சியை கர்த்தர் நிறைவேற்றுகிறார். யோர்தான் வற்றி போகும். பின்னாடி வருவாங்க, ரதங்களோடு வருவாங்க, குதிரைகளோடு வர்றாங்க. எல்லாம் அப்படியே மாட்டு போயிரும். ஈயத்தை போல கரைந்து போக பண்ணுவார் ஆண்டவர், உருகி போக பண்ணுவார். நீ பாக்கியசாலி, நீ பாக்கியசாலி. விசுவாசித்தா கர்த்தரை மகிமைப்படுத்து. ஆமென் 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 என்று சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. கர்த்தர் உங்களை பாக்கியவான்களா மாற்றார். மேகத்திற்கு கீழே கர்த்தர் வச்சிருக்கார் தேவனுடைய பிள்ளையை. அதனால உனக்கு ஜீவன் வந்து கொண்டே இருந்துச்சு. மரண நேரிடுகிறதா இருந்தாலும் சரி, நீ அதை தப்புன்னு நினைக்காத. ஜீவன் உனக்கு உண்டாகும், ஜீவன் உனக்கு உண்டாகும். எங்கள் ஜீவனை நாங்க அருமையா எல்லல, கிறிஸ்து எங்களுக்கு ஜீவனா இருக்கிறார். துதிச்சு கொண்டே இரு, ஜீவன் வந்துகிட்டே இருக்கும். அந்நிய பாஷை பேசிக்கொண்டே இரு, ஜீவன் வந்து கொண்டே இருக்கும். தேவனுடைய வசனத்தை கேட்டுக்கொண்டே இரு, ஜீவன் உண்டாயிக்கொண்டே இருக்கும். ஜீவன் இருந்து ஜீவனுக்கு வளர்ந்து கொண்டே இருப்பாடி. இந்த கால வேளையில கர்த்தர் உங்களை அப்படி மாற்றுகிறார். அந்த வல்லமையில கர்த்தர் உங்களை நிரப்புகிறார். ஆவியான பலத்தை செய்யுகிற உங்களுக்குள்ள உண்டாக்குகிறார். சிலருக்குள்ள இருக்கிற சில கட்டுகள் அவிழ்ந்து வெளியே போகுது. கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். துதியுங்க, முழு பலத்தோடு துதியுங்க. ஓ தேவனுடைய பிள்ளையை விசுவாசி. மருத்துவர்கள் அதிசயப்படத்தக்க காரியங்களை செய்வார். நேற்றைக்கு நடந்தது இன்றைக்கு காணாமல் போகுது. இந்த இடத்துல வந்து கடந்த 2 வாரத்துக்கு முன்னாடி ஜெபிச்சிட்டு போனாங்க. வாயிலுக்குள்ள கேன்சர் அப்படியே சலமா ஊத்திக்கிட்டே இருந்துச்சு, ரத்தம் வந்துகிட்டே இருந்துச்சு. ஹாஸ்பிடல் போன டாக்டர் எங்களை ஒண்ணும் பண்ண முடியாதுங்க, டியூப் உள்ள விட்டுட்டு அனுப்பி விட்டுட்டாங்க, டியூப் வழியா சாப்பாடு கொடுங்கன்னு. हॉस्पिटल जाने से भी उन्होंने अभी हाथ छोड़ दिया कि कुछ नहीं हो सकेगा। ஜெபிக்க வந்திருந்தாங்க. हम यहां पे प्रार्थना करने के लिए आए हैं। சம்பத்தூர் ஒரகடத்துல இருந்து வந்தாங்க. ஒரகடம் से आए थे। பெரிய அற்புதத்தை கர்த்தர் செய்திருக்கிறார். அற்புத காரியம் உன்னை மாறு 2-3 நாள்ல அவங்க ஆஸ்பத்திரிக்கு போய் இருக்காங்க. டாக்டர் ஆச்சரியப்பட்டாங்க, எப்படி இது க்ளோஸ் ஆயிச்சு, என்ன டேப்லெட் எடுத்தீங்க, என்ன மருந்து எடுத்தீங்க, எப்படி இதாச்சு? அதிசயங்களை செய்கிற தேவன், अद्भुत काम करने वाला சொல்லி நிறைவேற்றுகிறவர், ये सारे कुछ बोलने वाले परमेश्वर। கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை நீ நம்பு தேவனுடைய பிள்ளையே. வார்த்தைகளை விசுவாசி. தேவ சமூகம் இந்த இடத்துல இருக்குது. மேகத்திற்கு கீழே வந்திருக்கிற கர்த்தர் சொன்ன இடத்தில் வந்திருக்கிற நீ பயப்படாத, நன்மையை பெற்றுக்கொண்டு போ. भलाई प्राप्त कर जाओ। ஹalleluya.